புவனேஸ்வரி மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே இப்படி ஒரு ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸஸ், டாபிக்ஸ் ரிலேட்டடா நீங்க எடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா புரிஞ்சதுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தடவை யூஜி நான் படிக்கும்போது டிப்ளமோ இன் ஆஸ்ட்ராலஜி ஒரு தடவை பண்ணேன். அவங்க சொல்லி கொடுத்த கான்செப்டும் அதாவது நான் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வந்தேன். பட் ஆனா டோட்டலி ரொம்ப பேசிக்ஸே இல்லைனாலும் நம்ம நல்லா லேர்ன் பண்ணலாம், அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க சார் கிளாஸஸ். ரொம்ப நல்லா சந்தோஷங்க சார். அதுபோக எனக்கு நல்ல குருவா எனக்கு கிடைச்சிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பேச தெரியாதுங்க சார், இருந்தாலும் ரொம்ப 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 கிரேட். நீங்க இந்த வயசுல இவ்வளவு பக்குவமா இவ்வளோ கிளாஸ் எடுத்து ரியலி வெரி சூப்பருங்க சார். உண்மையிலே எங்களுக்குலாம் ஒரு கொடுப்பனை தாங்க சார். தேங்க்யூ மேடம். சொல்றதுக்கு வார்த்தைகள்லாம் வரலைங்க சார். நான் ஏற்கனவே ஒரு 10 days பேசிக் கிளாஸ் போனேன் சார். அப்போ அவங்க உடனே ஒரு 2-3 நாள் அந்த இது சொல்லி கொடுத்துட்டு உடனே சொல்லுவீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு இன்சல்ட் மாதிரி தான் பண்ணாங்களே தவிர இந்த அளவுக்கு பொறுமையா யாருமே சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரிதான் நானும் உங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு பயந்துட்டே தான் வந்தேன். ஆனா அந்த அளவுக்கு இல்லை, சூப்பரா இவ்வளோ பொறுமையா இந்த ஏஜ்ல உண்மையிலேயே உங்க அம்மாவுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப வார்த்தைகளே இல்லைங்க சார். நீங்க குருவா கிடைச்சதுக்கு உங்களுக்கு ஒரு புண்ணியம். உங்க மறுபடியும் உங்க கிளாஸை நான் அட்டன் பண்ணேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நன்றி நன்றி. நேர்ல ஒரு நாளைக்கு பார்க்கணுங்க சார். வாங்க வாங்க, மீட்டிங் வாங்க, எங்களோட மீட்டிங்க்கு வாங்க. நீங்களும் சேலம் பக்கம் வந்தா வாங்க சார். கண்டிப்பா வரோம் மேடம். சரிங்க சார். தேங்க்யூ மேடம். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்த்தேன். அதுல நீங்க ஜோதிடம் கத்துக்கலாமான்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த கிளாஸ் அதுக்கடுத்து வந்ததுல இந்த கிளாஸ் வந்துச்சு, அதுல சேர்ந்தேன். உண்மையாவே சொல்றேங்க ஐயா, நானும் ஒரு பள்ளியில ஆசிரியையா இருக்கேன். உங்களை குருவா நான் அடைஞ்சதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு ரொம்ப அருள் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த குழுவுல உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களும் நான் சொந்தமாவே தான் நினைக்கிறேன். இந்த கிளாஸ் அடிப்படையே எனக்கு தெரியாது, ஆனா ஆர்வம் இருக்கும். எப்போதுமே நிறைய பார்ப்பேன். எத்தனையோ பேர் இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய பேரை நம்ம அந்த சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா உங்ககிட்ட என்னை கொண்டாந்து சேர்த்தது இந்த பிரபஞ்சம் தாங்கய்யா. அதுக்கு நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கிளாஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு நாள் கூட தெரியவே கிடையாது. அதை எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஒரு நிமிடம் லேட் ஆயிட்டா கூட பதறி போய் தான் கிளாஸ் எடுத்துவான். அது புரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. அது உட்கார்ந்து எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணதான் நேரம் இல்லையே தவிர மற்றபடி அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதனால அடுத்து நான் இந்த அடிப்படை ஜோதிடம் கத்துக்கும் போது அது புரிஞ்சிடும், நல்லா இன்னும் தெளிவாகும்னு நம்புறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் உங்க வழிகாட்டுதலோட நான் வரணும்னு நான் விரும்புறேன் ஐயா. அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் பொதுவா ரொம்ப ரொம்ப பொறுமையா நீங்க சொல்றது அதெல்லாம் இந்த வயசுக்குள்ள அது வந்தது பெரிய பாக்கியம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதே போல இனி அடுத்த இதுலயும் கிளாஸ்லயும் சேர்ந்துருக்கேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கத்துக்கிட்டோம். பொறுமையா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சந்தேகத்தை எல்லாம் தீர்த்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல பேராவூரணி வட்டத்துல குருவிக்கிழமைங்கிற கிராமத்துல ஒரு சொந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்கய்யா. இந்த குழுவுல உள்ளவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே போல உங்களையும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க எனக்கு பிள்ளையாவே இருக்கலாம். எனக்கு வயசு அப்படி இருக்கு. நீங்க உங்களை பிள்ளையாவும் நினைச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நமஸ்காரங்க. உங்களை மகனா ஆக்சுவலா நான் உங்களை மகனா தான் சார் நினைக்கிறேன். ஓகே. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது சார். என்னடா இது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே. நான் யூஸ்வலா எதுனாலும் யார்கிட்டயாவது பார்க்கலாமா என்னன்னு பிள்ளைங்க சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க சார். பட் ஆனா எனக்கு உங்கள்கிட்ட பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க பொண்ணுங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதை விட சின்னவளுக்கு
நம்பிக்கையே இல்லாம இருந்தா சார். அவங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கையில இறந்ததுதான். பட் எதுலயுமே நம்பிக்கையா இல்லாம அம்மா 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 அக்கா அவ்வளவுதான் உலகம்னு இருந்தா சார். பட் ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கா. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தம்பி. எனக்கு தம்பின்னு தான் சொல்லணும்னு தோணுது. நான் பாக்குறேன் சார். இந்த அடுத்த கிளாஸும் சேர்ந்துடலான் இருக்கேன். நான் இந்த கிளாஸ் பிறகுதான் நான் இப்ப மும்பைல இருக்கேன். ஊருக்கு போயிடலான்னு நாளான்னைக்கு காலையில போயிடுவேன் சார். போயிட்டு அவளது ஒன்னா முடிச்சுட்டு நான் கிளாஸும் சேர்ந்துடலான் இருக்கேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். எங்களுக்கு நீங்க கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி. பிச்சம்மாள் மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். டியூட்டில இருக்கேன். சாரி சார். ஓ சூப்பர் மேடம். நீங்க ஒரு பெரிய ஒரு நர்சிங்ல இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு வேலை. ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னைக்கு இல்ல அதாவது இன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ்ல இருக்கிறது எப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். இதுவே ஒரு பரிகாரம் மாதிரி தான். சனி செவ்வாயில இருக்கிறவங்கள பாக்குற மாதிரி. சரிங்க சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். எங்களுக்கு அதாவது ஜாதகத்தை கத்துக்கிறோமோ இல்லைங்களாங்க சார். ஆனா அந்த ஒரு அன்பு பரிவு உங்களை பார்த்து இந்த வயசுலயே இவ்வளவு பொறுமை இதெல்லாம் உங்களை பார்த்துதாங்க சார் எங்களுக்கு தெரியுதுங்க சார். ரொம்ப அதுக்கப்புறம் இந்த அதாவது நம்ம இந்து மதத்துல இவ்வளவு கொள்கைகள் இவ்வளவு இது இருக்கிறது நம்ம வெளிக்கொணராததுனாலதான் நிறைய மக்களுக்கு போய் சேராம இருக்குது. திருப்பி எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சொல்றீங்களாங்க சார். அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு எப்படிங்க சார் தனியா எப்படிங்க சார் அது கன்சல்டேஷனுக்கு வருவாங்களா எப்படிங்க சார்? இப்ப நீங்க அஸ்ட்ராலஜி படிச்சு முடிச்சுட்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிச்சிட்டீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்பந்தமா நீங்க நல்லா ப்ரொமோட் பண்ணணும் மேடம். நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி இது எப்பயுமே அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த போய் 4 பேர் அவங்க வாயால சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட போனா என்ன நோயின்னு கரெக்டா சொல்லிடுவாங்க, தீர்வு கொடுக்குறாங்கன்னு சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல போயிட்டு அவங்க வாயால சொல்லணும். அவங்க போய் நான் நல்லா சொல்ல ஆரம்பிச்சோம், அவங்க போய் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நல்லா ஒரு பேர் எடுத்துடலாம். அதுக்கு நமக்கு கரெக்டா பார்த்து தனிச்சு சொல்ல தெரிஞ்சா போதும் மேடம். அவங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்க தெரியும். அதுதான் ஜோதிடத்துல ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜில நல்லா வந்துடலாம். சரிங்க சார். திருப்பி இந்த ஆர்கன் டொனேஷன் பண்றாங்களாங்க சார்? ஆர்கன் டொனேஷன் அந்த ஆர்கன் டொனேஷன் இப்போ கரு அதை பத்தி தான் எனக்கு சார். டிஎன்ஏனா நம்ம சொல்றீங்க நீங்க? ஆமாங்க. இப்போ இப்போ ஆர்கன் இப்போ உங்களுக்கு கண்ணு டொனேட் பண்ணிட்டாங்க இல்ல கிட்னி டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட அடுத்த பிறவில எப்படிங்க சார் அந்த இது ஆன்மா மட்டும் போகுமா? அந்த அதாவது ஆன்மா அப்படிங்கிறது கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல போய் பிறப்பு எடுத்துருங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு பூத உடல். அந்த பூத உடலை மத்தவங்களுக்கு பயன்படாம எரிக்கிறாங்க. இவங்க பயன்படுற மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? இதுலயும் இந்த ஆர்கன் டொனேஷன்லயும் ஒரு கர்மா டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஏன்னா அந்த ஆன்மா போய் சுமந்திருந்தது அந்த உடம்பு தான். அந்த உடம்புக்கும் அவங்க செஞ்ச கர்மா பாவ புண்ணியத்துக்கு தொடர்பு கண்டிப்பா இருக்கு. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல புண்ணியத்தை செஞ்சவர் ஒரு ஆர்கன் டொனேட் பண்றாருன்னா அந்த ஆர்கனை வாங்குறவங்களுக்கு அந்த புண்ணியங்கள்லாம் நிறைய பேர் சேரும். சரிங்களா? இதே அந்த ஒரு ஆர்கன் கொடுக்கிறவர் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்காருன்னா அந்த பாவங்களும் அவங்களுக்கு போய் சேரும். சோ அப்ப ஆன்மாங்கிறது அடுத்த ஜென்மத்துக்கு போயிடும். அது பாவ புண்ணியத்தை சுமந்துக்கிட்டு போயிடும். இந்த ஆர்கன் கொடுக்கறதும் அதே மாதிரி அவங்களுக்கு போய் ரீச் ஆகுங்க. சரிங்க சார். ரொம்ப தேங்க்யூங்க சார். நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். அது மாதிரி நீங்களும் என்னோட உங்களை பற்றி எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா லேட் நைட்ல தூங்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க சார். அது என்னோட நீங்க அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவீங்க. இந்த தடவை கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நிறைய டயட்லாம் இருந்து கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு இப்பதான் கொஞ்சம் உடம்பு குறைச்சிட்டே. ஆமாங்க சார். நீங்க சொன்னது கேள்விப்பட்டோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தோணுச்சு எனக்கு உங்களை பார்க்கும்போது. அது ரெஸ்ட் இல்லாம தான் அந்த இதெல்லாம் வரும்.
ஆனா நீங்க இப்போ டயட் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா மேடம், ஆமா உங்களோட மேடம். இப்போ உதவி கொஞ்சம் நல்லா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ. ஆமா கட் ஆயிடுச்சு சார். ஓகேங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நிர்மலா மேடம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் சார். இந்த நான் கிளாஸ் அட்டன் பண்ணது லேட்டா தான் சேர்ந்தேன். ஓகே. ஆனா வந்து எப்படி பாடம் படிக்க போறோம்னு படிச்சேன். ஆனா உண்மையிலே சார் வெரி கிரேட் சார். ஓகே மேடம். ஒரு சின்ன வாழ்த்து சார் உங்களுக்கு. சொல்லுங்க. அருள் பேரின் கருணால் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா பயணங்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்துமாக அமையுமாக. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு. வாழ்க வளமுடன் சார். நன்றி, நன்றி மேடம், நன்றி மேடம். நீங்க இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி எப்ப சார் நடத்துவீங்க? என்னோட பிஏ கான்டாக்ட் பண்ணுங்க மேடம், அவங்க உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மேடம். இப்ப நடத்தீங்களா கொஞ்சம் லேட்டா நடத்தீங்களா சார்? இப்ப ஆரம்பிக்க போறோம் மேடம். நீங்க அந்த 234 நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. சரி சார், உங்களை நான் குருவா அடைஞ்சதுக்கு ரொம்ப எனக்கு நன்றி சார். நன்றி, 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 நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லட்சுமி மேடம். ஹலோ சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. நீங்க வந்து என்னுடைய பிள்ளை மாதிரிதான், ஆனா குரு ஸ்தானத்துல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிஜமாவே நான் என்னுடைய எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கோவிட் வந்ததுனால உங்களுடைய இது அப்படியே இல்லை, யாருமே இது பண்றதுக்கிட்டவே இல்லை சார். ஐசோலேட்டடா இருந்ததுனால எனக்கு வந்து உங்களுடைய இதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பிடிச்சு போய் தான் என் பொண்ணோட ஜாதகத்தை போட்டேன் நானு. இப்ப எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு. இப்ப எனக்கு பேசிக்கே தெரியாம இருந்தது, ஆனா இப்ப இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஹலோ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து அந்த உங்க ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதுல இருந்து அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லை சார். அந்த புத்தி அந்த தசா புத்தி அதெல்லாம் அதுல இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது தெரியாதனால கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனா போட்டிங்கிறதுனால நாங்க காசிக்கு போறோமே சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நீங்க முடிச்சுட்டு வாங்க, அது வீடியோஸ்லாம் அவைலபிளா இருக்கும், கன்டினியூ பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் போட்டா போதுமா? ஆமா ஆமா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கூப்பிடுங்க, அது பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதுக்கு முன்னாடி ஆனா ஒரு கிளாஸ் ஷேர் போட்டு நான் அப்புறமேட்டு சாப்பிடுறேன். ஹலோ சொல்லுங்க மேடம். ஷேர் இது ஒன்று போட்டுட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி. ஆமாங்க, அது ஆரம்பிக்குதுல. நான் நினைச்சேன் இது முடிச்சுதான் அது ஆரம்பிப்பீங்க, சரி நம்ம வந்துருவோம் அதுக்குள்ள அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆமா மேடம், நீங்க போயிட்டு வாங்க, அதோட வீடியோஸும் அவைலபிளா இருக்கும், பாத்துக்கலாம் மேடம். உங்களுடைய துணையும் பிரபஞ்சத்தோட துணையும் எனக்கு இருக்கும் நம்புறேன் சார். நல்லபடியா கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வரணும். அப்புறம் ஒரே நல்ல விதமா போயிட்டு வருவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். இந்த நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆபீஸ்லயும் சரி சொந்தத்துலயும் சரி ஒரு ரெகக்னிஷனே இல்ல சார். அதுக்கு என்ன சார் பரிகாரம்? நீங்க காசிக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னிஷன் வரும். சரிங்களா? கண்டிப்பா கிடைக்கும். அங்க போயிட்டு வாங்க, உங்களுடைய கர்மா எல்லாம் கிளியர் ஆகும்போது அங்க போய் அந்த கர்மா அந்த கங்கை நீர்ல குளிச்சாலே உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, உங்களோட வைப்ரேஷன் உங்களோட 6ஆம் லெவல்ல வேற லெவல்ல இருக்கும். அப்ப ஆபீஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் வேற மாதிரி இருக்குங்க. நீங்களே அந்த வித்தியாசத்தை வந்து உணர்வீங்க. ஆபீஸ்ல கூட உண்மையே தெரியாதவங்க கல்லூரிகேஷன் ஆடுறாங்க சார். அது மாதிரி நம்ம விழுந்து விழுந்து செய்யற சொந்தங்கள்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுருக்காங்க சார். ஓகே ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கூட கைடன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் கூட கைடன்ஸ்ல இருக்கேன். நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஸ்ரீபிரியா மேடம் சொன்னாங்க சார், யாராவது இருக்கீங்களா என்னோட திருச்செங்கோடுக்கு நான் போட்டிருந்தேன், பேசினாங்க அவங்க. திருச்செங்கோடுக்கு நான் கண்டிப்பா வருவேன் சார், உங்களை பார்க்கணும் சார். எனக்கு கண்டிப்பா வாங்க, எல்லாருமே வாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நான் வருகன்னு வரவேற்கிறேன்.
நீங்க எல்லாரும் அங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஸோ அது வந்து நம்மளுடைய மீட்டிங் தான், நம்மளுடைய ஜோதிட பிரபஞ்ச குழுங்கிறது நம்மளுடைய சங்கம் தான், நம்மளுடைய நண்பர்கள், எங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாருமே வாங்க, உங்களுக்கு அங்க ஒரு அருமையான தகவல்கள் நிறைய, ஒரு காலச்சக்கரம் பயங்கரமான எனர்ஜியா ட்ரிகர் ஆகக்கூடிய இடம் அது. புகழ்பெற்ற ஜோதிடர்கள் எல்லாமே ஒன்றா சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீங்களும் வரும்போது நீங்களும் ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வர முடியும். அதனால கண்டிப்பா வாங்க. ஆக்சுவலா உங்களோட இதுல பார்த்து அங்க அர்த்தநாரீஸ்வரருடைய இது ராகு கேதுக்கு ரொம்ப பெஸ்ட்னு பார்த்தேன். ராமஜெயம் சார் சொல்லியிருந்தாரு, அதுக்குதான் வரணும்னு பார்த்தேன். பட் இப்ப நீங்க எல்லாரும் அங்க வரதுனால நான் கண்டிப்பா வரணும்னு தோணிடுச்சு சார். கண்டிப்பா வாங்க, அங்க பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கு, தரிசனமும் பண்ணிட்டு நம்மளோட மீட்டிங்கையும் முடிச்சுட்டு போலாம். சரிங்களா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். சந்தோஷமா இருக்கு, ஆனா அது முடிஞ்சிருச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கண்டினியூவா பேசலாம், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நீங்க விசிபிளா இல்ல சார். விசிபிளா இல்லைங்களா? குருசாமி சார் இருக்கீங்களா? இருக்குங்க ஜி. ஹலோ, இப்போ ஓகேங்களா மேடம்? வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் குருஜி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். 10 மாசத்துக்கு முன்னாடி அந்த கர்ணநாதன் வீடியோ வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோலஜில பார்த்தேன். சரிங்க. அதுல நீங்க சொன்னீங்க கர்ணநாதன் வந்து செல்போன்ல இருக்கிற ஸ்கிரீன் சேவரை வச்சு கூட பார்த்து வந்தா கூட நல்லது நடக்கும். ஆமாங்க. அப்பவே நான் வந்து வச்சுட்டேங்க செல்போன்ல. ஓகே. பொதுவா எனக்கு ஜோதிடத்துல ஆர்வம் அதிகம். சரிங்க. நிறைய மெத்தட் இருக்கிறதுனால எப்படி படிக்கலாம் எதை படிக்கலாம் அப்படின்னு தெரியாம யூடியூப்ல வர்ற அஸ்ட்ரோ சம்பந்தமான வீடியோ, ஃபேஸ்புக் பேஜ்ல வர்றத படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்க. நீங்க அந்த கர்ணநாதன் வீடியோ பார்க்கும்போது நீங்க ஜோதிட கிளாஸ் எடுக்கிறதா எனக்கு தெரியாது. ஓகே. மறுபடி கண்டினியூவா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அந்த யூடியூப் பாட்டு வரும்போது அந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து ஆட் வந்துச்சு சார். அதுல என்னால ஜாயின் பண்ண முடியல. அப்புறம் கரெக்டா அந்த கர்மா காலச்சக்கர வகுப்பு ஆட் வரும்போது நான் காசி போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாரணாசி ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. அப்பவே வந்து கர்மா ஏதோ கலைஞ்சிச்சு, நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். கிளாஸ் வந்து 10 நாள் தான் சொன்னீங்க, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல நடத்திக்கிறீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். இதுதான் ஜோதிட சம்பந்தமான என்னோட முதல் வகுப்பு. இந்த வகுப்புகளோட ஸ்பெஷலே வந்து அன்னைக்கு நடக்கிற வகுப்புல அன்னைக்கே சந்தேகம் வந்து 1 மணி நேரம் செஷன் கொடுக்கீங்க இல்லைங்களா, அது ரொம்ப பிடிக்கும் சார். அது வந்து நம்ம ஸ்டடி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு வராத சந்தேகங்கள் கூட பிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது அது நம்ம படிக்கிறதுக்கும் புரியறதுக்கும் ரொம்ப உதவியா இருந்துச்சுங்க. கண்டிப்பாங்க. ஜோதிட ஆர்வலராக நீங்க சொல்லி கொடுத்த வகுப்பு மூலியமா ஜோதிட மாணவராக உயர்த்திருக்கேன் சார். கண்டிப்பாங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர், திறமையான ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரா மாறிடுவீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு திறமையான ஜோதிடரா உருவாக உங்கள் வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் இந்த பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் வேண்டியது சார். கண்டிப்பா சார், அனைவருக்கும் என்னுடைய வழிகாட்டு. அதே மாதிரி சொல்லி நான் 1 வருஷமா வேண்டுதல் வச்சிருக்கேன் சார். அந்த வேண்டுதல் நிறைவேறினா ரொம்ப சந்தோஷம். உங்க கிளாஸ் ஒரு நாள் கூட தவறாம அட்டன் பண்ணிக்கிறேங்க. நீங்க கிளாஸ் வந்தாவே எனக்கு தேர்ச்சி கிடைக்குதுங்க சார். நல்ல ஒரு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த 2 மணி நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்கம் கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கு உதவி புரிந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும் முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மனமார்ந்த நன்றிங்க. நன்றி நன்றிங்க. நன்றி. அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் இருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வாங்க. எப்பன்னு சொன்னீங்கன்னா சரிங்க. என்னோட பிஏக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மீட்டிங் நடக்குதுங்க ஐயா. ஆமாங்க, அது மீட்டிங் நடக்குங்க. அது சம்பந்தப்பட்ட தகவலும் உங்களுக்கு குரூப்லயே வருங்க. அந்த மீட்டிங்க்கு வாங்க. அதாங்க ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில பாத்துக்கிறேங்க லைவ்ல.
நான் முதல்ல நினைச்சேன் ஜோதிடர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும்னு சொல்லி. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஜோதிட ஆர்வலரும் கூட கலந்துக்கலாம்னு சொல்லி. இனிமேல் நான் கலந்துக்க முயற்சி பண்றேங்க. யாகம் நடக்குதுன்னு சொன்னீங்க. ஹலோ. ஆமாங்க ஆமாங்க. அது எங்க, அதுக்கு எல்லாரும் வரலாங்களா ஐயா? அது அட்ரஸ் டைம் எல்லாருமே வரலாங்க. நம்மளுடைய நண்பர் தான் நடத்துறாரு. நம்மளுடைய ஃபங்க்ஷன் மாதிரி தான். நான் திருச்செங்கோட்டுல தான் நடக்குதுங்க. திருச்செங்கோட்டுல நாடார் திருமண மண்டபத்துல நடக்குது. அது சம்பந்தப்பட்ட ஆட் கூட நான் நம்மளுடைய குரூப்ல போடுறேங்க. அட்ரஸோட போடுறேன். வாங்க, கண்டிப்பா வாங்க. சரிங்கய்யா, நீங்க குருவா கிடைச்சதுக்கு உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மனமார்ந்த நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் சார். சார் வணக்கம் சார், கேக்குதா? வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப, அதாவது என்ன சொல்லி உங்களை புகழ்றதுன்னு எனக்கு வார்த்தை தெரியல. ஆனா சரிங்க, நான் வேதாத்திரி மகரிஷி மற்ற எல்லா குருமார்களையும் பார்த்துட்டு நிறைய ஆன்மீக இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்தேன். அப்ப எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இல்லை. அப்பா பார்த்துட்டு இருந்தாரு, ஆனா அவர் காலாயிட்டாரு 8 வருஷம் முன்னாடி. இதுக்கு முன்னாடி வேற ஒரு குரூப்ல இருந்தேன். அவங்க ஏற்கனவே ஒரு அம்மா சொன்ன மாதிரி ஒரே கேலி கிண்டல், ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா நம்மள ரொம்ப இழிவா இது பண்றது, அந்த மாதிரி இருந்தது. ஆனா இது ரொம்ப டீசெண்டா, ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு குழுவா இருக்கு. உங்களுடைய கண்ட்ரோல்ல மீறி குழுவுல யாரும் போகல. அது மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. சரிங்க சார். அதுக்கப்புறம் அந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால உங்க ஆசீர்வாதமும் உங்களுடைய வழிகாட்டுதலும் எனக்கு வாழ்க்கையில எப்பவும் இருக்கணும். உங்களுக்கு வந்து என்னுடைய என்ன சொல்றது, மானசீகமா உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. கதிர்வேலு சார். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நான் வந்து நிறைய பேரோட ஜோசியம் பார்த்தேன் சார். உங்ககிட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விருப்பம். அது என்னன்னே தெரியல, ஒரு எனர்ஜி உங்க கூட வந்து கலந்து இது பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்க எனக்கு ஜோதிடம் பார்த்த உடனே முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்த காசி ஜாதகம். அந்த காசி ஜாதகம் எனக்கு உடனே நீங்க சொன்ன உடனே ஒரு 10-15 நாள்ல இமீடியட்டா நான் புக் பண்ணிட்டு உடனே நாங்க போயிட்டு வந்தோம் சார். ஏன்னா எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே 4 பேருக்குமே அந்த காசி ஜாதகம் இருக்கு. போயிட்டு நல்லபடியா நாங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கல, எங்களுக்கு தெரியாது அது. அதனால நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போயிட்டு வந்தோம். போயிட்டு அங்க அந்த இதெல்லாம் எரிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை நாங்க குளிச்சுட்டு உடனே கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் சார். திருப்பி மறுநாள் வந்து போயிட்டு அதே மாதிரி திருப்பி இன்னொரு குளிச்சுட்டு அங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த ருத்ராபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வந்தேன் சார். பட் மற்றபடி வேற எதுவும் பண்ணல. நான் ருத்ராபிஷேகம் ஒரு 5 பேரை வச்சு நான் பண்ணிட்டு வந்தேன் சார். ரொம்ப சூப்பரா இருந்து நல்லா நடத்தி கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே சொல்ல, எந்த ஜோதிடமே இந்த காசி ஜாதகம் பத்தி சொல்லவே இல்லை சார். ஆனா நான் இப்ப வந்து நான் வந்து ஒவ்வொரு என்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜாதகம் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். குடும்பத்தை, அதாவது என்னோட ரிலேஷன்ஸ் மத்தவங்க எல்லாரும் ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கும்போது குறைஞ்சது 3 பேருக்காவது இருக்கு சார் அந்த காசி ஜாதகம். கண்டிப்பா சார். இப்ப நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தன்னால அட்வைஸ் பண்ணலாமா சார்? போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாது? பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம் சார். ஒரு காசி ஜாதகத்துல பிறந்தவர் தான் காசி ஜாதகத்துக்காரங்களோட ஜாதகம் பார்க்க முடியும், அவங்களுக்கு அறிவுறுத்த முடியும். அது ரைட். ஆமா சார். ஆனா ஒண்ணு என்னன்னா, இந்த காசி ஜாதகம் இது பண்ண உடனே, காசி இந்த பரிகாரம் பண்ண உடனே இந்த ஒவ்வொன்னா வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு பரிகாரம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது.
இன்னும் இந்த மாதிரி நடக்குது. ஆனா எல்லாமே ஸ்மூத்தா உங்களோட போயிட்டு இருக்கு, லைஃப் வந்து ஸ்மூத்தா கார்மிக் அக்கவுண்ட்ல எல்லாமே கார்மிக் அக்கவுண்ட்ல இருக்கும் சார். இந்த காசி பரிகாரம் பண்ணிட்டு வந்தோடனே அது கேட்டை ரிலீஸ் பண்ணி விட்ட மாதிரி அணைக்கட்டுல இருந்து தண்ணி உழுகுற மாதிரி எல்லா பரிகாரமும் உங்களுக்கு வர செஞ்ச புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் வந்து சேரும் இல்ல சார்? ஓகே, அதுவும் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்றேன், உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். கண்டிப்பா கடவுள் கண்டிப்பா சார். கடவுள் ஸ்தானத்துல கடவுள் ஸ்தானத்துல வச்சு நான் உங்களை இது பாக்குறேன் சார், உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நீங்க கொடுத்த அந்த பரிகாரம் வந்து ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸும் வந்து அவ்வளவு சிறப்பு சார். ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு என்ன டீஸ்பூன் இதுல ஸ்பூன்ல வச்சு ஃபீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவு சிறப்பா இருக்குது. ஏன்னா எனக்கு முதல்ல இருந்தே வந்து இந்த ஜாதகம்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் அடிக்கடி எல்லா யூடியூப்லயும் பார்ப்பேன், அதுக்கேற்ற மாதிரி நான் நட்சத்திர பிரகாரம் எல்லாம் பண்ணுவேன். ஆனா உங்க வார்த்தை உங்க கிளாஸ்ல சேரும்போது எனக்கு இன்னும் ஜாஸ்தியா படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். ஆனா நீங்களும் சொல்லியிருக்கீங்க, என்னோட ஜாதகத்தை பார்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க ஜாதகம் படிச்சா ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு சார் படிக்கல. அதனால உங்களோட வழிகாட்டல் வந்து எனக்கு ரொம்ப முன்னோடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க நடத்துற ஒவ்வொரு கிளாஸும் எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி சார், நன்றி நன்றி. தனலட்சுமி மேடம். சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார் உடம்பு ஃபுல்லா குறைச்சிட்டீங்களாட்டு இருக்குங்க சார். வாழ்க வளமுடன் சார். இது ரொம்ப கம்மிதான் மேடம், இதுவே கஷ்டப்பட்டு இருக்கேன் ரொம்ப. இன்னும் குறையணும், இப்பதான் குறைஞ்சிட்டே வருது மேடம். சரிங்க சார், ரொம்ப சிறப்பா எல்லாமே கிளாஸ் நடந்துச்சுங்க சார். அதை விட உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் அப்புறம் என்ன சொல்றது உங்களுடைய பொறுமை சரி, அவ்வளவு அழகா பொறுமையா நிதானமா எல்லாருக்கும் அது தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க சார். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். சரிங்க சார். சார் இந்த டிஎன்ஏ பார்த்து வச்சே சொல்றீங்களா சார், அது மாதிரியே பாத்துக்கலாமாங்க சார்? பாத்துக்கலாம் மேடம். நீங்க டிஎன்ஏ மட்டும் வச்சு சொன்னாலுமே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% கரெக்டா வரும். பாரம்பரிய முறையையும் கூட இணைச்சு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா துல்லியமா எடுக்கலாம். சரிங்க சார். பாரம்பரியத்துக்கும் டிஎன்ஏவும் ஒன்னும் பெரிய வித்தியாசமே வராது. அது கரெக்டா கணிக்க தெரிஞ்சா டிஎன்ஏல வர ரிசல்ட் தான் பாரம்பரியத்திலே வருங்க. வரும். சரிங்க சார், சரிங்க சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். அது என்னது, இந்த தம்பி எனக்கு அவ்வளவுலாம் பார்க்க தெரியாதுங்க சார், சும்மா லைட்டா தான் எனக்கு பார்க்க தெரியும். இன்னும் பிராக்டிஸ் பண்ணணுங்க சார். எனக்கு அது என்ன சொல்றது, இந்த உடல்நிலை வந்து ஒரு பெரிய தடையா இருக்குங்க சார் எனக்கு. அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லுங்க சார். எல்லாம் ஜெயிச்சு வந்து அதான் உடல்நிலையை பத்தி நீங்க அதுக்கான செயல்பாடுகள்ல இறங்குங்க. நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காதீங்க, சரிங்களா? நான் ஒரு படம் உங்களுக்கு அனுப்புறேன் மேடம், அது குரூப்ல ஷேர் பண்ணாம இருக்கேன். வினோதய சித்தம் அப்படின்னு ஒரு படம், சமுத்திரக்கனி நடிச்ச ஒரு படம் இருக்கு. சரிங்களா? சோ இன்னொரு படம் இப்போ அந்த ஆமா ராதே ஷியாம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. இந்த 2 படமும் நான் குரூப்ல ஷேர் பண்றேன், சரிங்களா? அது ரெண்டுமே ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சு, ஜோதிடத்தை இதை விட தெளிவாக ஜோதிடம் இப்படிதான் செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த படம் பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பயம் வருதோ அந்த படம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஹெல்த் ரீதியா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். சரிங்க சார், சரிங்க சார். சரிங்களா? சரிங்க சார். சார் இந்த திருமண பொருத்தத்துக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் மட்டும் என்ன, எந்த இடம் பார்க்கணும் மட்டும் சொல்லுங்க சார். திருமண பொறுத்தது கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும் மேடம். அது ஒரு வரியில சொல்ல முடியாது. நான் அது சம்பந்தமா ஜூம் மீட்டிங் நடத்துவேன் உங்களுக்கு. சரிங்க சார். நீங்க வேணா பர்சனலா அனுப்புங்க மேடம், அது சொல்றேன், சரிங்களா? சரிங்க சார், சரிங்க சார். சரிங்க சார். எல்லா நலமும் புகழும் பெற்று நீடூழி நல்லா வாழணும் சார். சீக்கிரமா கல்யாணம் கூடணும் உங்களுக்கு. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி மனைவி அமையணுங்க சார். வாழ்க வளமுடன் சார். குரு வாழ்க, குரு வாழ்க. நன்றி நன்றி. ஹரிராஜன் சார். ஐயா வாழ்க வளமுடன்.
ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க. டவர் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் உங்களுக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து வீடியோவா எடுத்து கூட குரூப்ல போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஐயா இப்ப கேக்குது. ஐயா இப்ப கேக்குதுங்க, பேசுங்க. ஐயா வாழமுடன். ஐயா சொல்லுங்க, கேக்குதுங்களா? கொஞ்சம் டவர் இஷ்யூவா இருக்கு சார் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ரீபிரியா மேடம். சொல்லுங்க மேடம். சார் உங்க ஃபேஸ் தெரியலங்களே சார். ஆமா இது இப்ப தெரியுதுங்களா? தெரியலங்களே சார். உங்களுடைய வீடியோவும் நீங்க ஆன் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் ஃபேஸ் தெரியுது எல்லாருக்குமே. இப்ப தெரியுதுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் உங்க ஃபேஸ் எனக்கு தெரியலங்க சார். உங்களோட இதை டச் பண்ணுங்க மேடம். அந்த இதை டச் பண்ணீங்கன்னா வந்துடும். உங்களோடது நீங்க வீடியோ ஆன் பண்ணாம தான் இருக்கீங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க. இப்ப பேசுங்க மேடம். இப்ப வீடியோ தெரியும். மேடம் பேசுங்க மேடம். அது குடி பாத்து சார். எறும்பு உள்ளவா இருக்கிற மாதிரி வெளியே வந்து உட்காந்து குடி மேல பார்த்தா கயிறு பூரா எறும்பு. அப்புறம் அந்த கயிறு கரை எடுத்துச்சா கோபி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் கேக்குதா சார்? வணக்கம் சார். கேக்குது சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி சொல்றேங்க சார். உங்களைய நான் உங்ககிட்ட அறிமுகமானதுக்கு, நான் உங்ககிட்ட அறிமுகமானதுக்குங்க சார். நான் இப்போ சொல்லுங்க சார் ப்ளீஸ். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஏன்னா நம்ம வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். பட் என்னுடைய சில சூழ்நிலையில தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். அப்போது நார்மலாகவே நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 20 வருடமாக பேராசிரியர் படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் நீங்கள் இன்ஜினியர்னாலும் நான் பிஇ, எம்இ, பிஹெச்டி, எம்ஏ, எம்பிஏ எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடியாக தான் இருக்கேன் டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில். பட் உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் உங்கள்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். பண இழப்புகள்லாம் வந்ததுப்போ நான் கற்றுக்கலாங்கும்போது இதை கற்றுக்கினேன். ஏன் வாத்தியார் வேலைக்கு போனோம் அப்படின்னா அதில் தான் அதிகபட்சமாக நேர்மையாக இருக்க முடியும். 100% ஒரு 95% நேர்மையாக இருக்க முடியுங்கிறனால தான் நான் அந்த ஃபீல்டுக்கே போனேன். ஆனால் அதுவும் இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்குங்கிற சூழ்நிலை இருக்கும்போது சரி இது நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் உள்ளே போனேன். பட் என்னுடைய அடிப்படையான குணமே என்ன இருக்கும்னா, நான் வேலை மேக்சிமம் ஒரு 90% கரெக்டாக சேருவேன். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கோபம் என்னை மீறி வந்துடும். அப்போ கோபம் அதிகமாக இருக்கும்போது என்னுடைய சில பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சும் போது தான் உங்ககிட்ட கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த ஒரு மாதத்தளவில் மேக்சிமம் இல்லை 99.9% வந்து கோபமே படுறதில்லை. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் மட்டும் தான், வேறு யாரையும் நான் காரணம் சொல்ல முடியாது. இல்லாட்டி நான் அதிகபட்சமாக கோவப்பட்டு ஈவன் அவங்களுக்கு இழப்பு வந்தாலுமே நான் கோவப்படுவேன். ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, எதனால? இப்போ நான் சொல்கிறது மாணவர்களை அவங்ககிட்ட பண்ணுவேன். இப்போ வந்து அதை கோவப்படாமல் பொறுமையாக வந்து இப்படி செய்யாதீங்கிற ஒரு மாற்றம் எனக்குள்ள உண்டானது. அது இல்லாமல்
நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் வேலையில் சில பிரச்சனைகள், பண பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னு. அதெல்லாம் இப்போ ஓரளவில் 99% சரியாயிட்டது. இப்போ பக்கத்தில் கொடுத்தவங்களுக்கும் அந்த அமௌண்ட்டும் திருப்பி வாங்கிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இது இருக்குது. அந்த நம்பிக்கையும் உங்ககிட்ட அந்த வீடியோ பார்த்து உங்ககிட்ட பேசுனதுல, உங்ககிட்ட கற்றுக்கிட்டதுல எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். கட்டாயம் அந்த பணம் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ எனக்கு இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ ஹையர் எஜுகேஷன், அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு 9th கான்ஃபரன்ஸில் அந்த ஃபுல் வீடியோ போடுறேன்னு இனி அது இன்னும் வரலைங்க, அதை பார்க்கலைங்க சார். அது இன்னொன்றுங்க சார். அப்புறம் அந்த ஹையர் கிளாஸ் அடுத்த ஸ்டேஜ் ஒரு கிளாஸ் நாங்கள் ஏற்கனவே உங்கள் பிஎம் இடத்துல பேசிட்டோம். அவங்க வந்து அந்த சிலபஸ் போடுறேன்னு சொன்னாங்க சார். அது நம்ம வாங்கிக்கலாம், ஃபீஸ்ன்னு சொன்னாங்க, அது ஓகே. பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, டீச்சிங் ஃபீல்டுக்கு நான் ஏன் போனேன்னு ஒரு இருக்கு. அதே நேர்மை வந்து அஸ்ட்ராலஜிலையும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க வர்றவங்களை நம்ம திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு. பட் அதில் ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு அது வருமா அஸ்ட்ராலஜி அப்படின்னா? அது மட்டும்தான் கேட்கணும். அஸ்ட்ராலஜினா ஏன்னா எனக்கு நான் கடக லக்னம், சிம்ம ராசி, லக்னத்துக்கு 12ல் சனியும் கேதும் இருக்கு. அந்த ஏன்னா சனியும் கேது இருக்கும்போது தடை வருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு அது புரியல. உங்களுடைய ராசி கட்டத்தை எனக்கு ஒரு பர்சனல் அனுப்பிச்சு விடுங்க சார் நம்பருக்கு. சரிங்க சார், அதை அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் சார் உங்களுக்கு. இல்ல அது நீங்க முடியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. தனியா இதுல ரூம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க சார், நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் சார். அவங்க பிஏட்ட இல்லைங்க சார், ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க போட்டுட்டீங்கன்னா மெசேஜ் போட்டா கூட போதும் சார். அதான் சார், பிஏ நம்பருக்கே அனுப்பிச்சு விடுங்க சார். அந்த நம்பரை என் கையில கொடுப்பாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவோம் சார். ஓகேங்க சார், அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிடுறேங்க சார். அமைப்பு இருக்கும் பட்சத்துல ரொம்ப சந்தோஷம் சார். இந்த 20 வருஷத்துல இந்த 1 மாசம் மாற்றம் எனக்கு மிகப்பெரிய மாற்றமா இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட அறிமுகம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் உள்ள இதுவுமே உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டது. எல்லாம் உள்ள இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ஸ்ரீனிவாஸ் சார். சார் வணக்கங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார், நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பேசுறதுக்கான வாய்ப்பு தான் போயிடுச்சு எனக்கு கொஞ்சம். சரிங்க. ஓகேங்க. கேக்குதுங்களா? கேக்குது சார். 100% ஜெயிக்க வைக்கும் கருணநாதன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. மெயினா உங்ககிட்ட பிடிச்சதே வந்து இந்த டாபிக்ஸ் வந்து பயங்கரம் இம்ப்ரெசிவா இருக்குதுங்க சார். அப்புறம் இந்த மாதிரி நான் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதுல என்னன்னா அவங்க வீடியோ டாபிக்ஸ் இம்ப்ரெசிவா இருக்கும், உள்ள போனா சப்ஜெக்ட் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்ப்ரெசிவா இருந்தது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க அந்த டாபிக்ஸ் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவா இருந்தாலும் உள்ள போனா கண்டென்ட் வந்து இன்னும் அதிகமா உங்களுடைய வீடியோஸ் பார்க்கறதுக்கான ஒரு இதை எங்களுக்கு தூண்டி விட்டுறது. நான் உங்ககிட்ட நான் கன்சல்டிங் வராதுக்கு முன்னாலேயே நான் 1 இயருக்கு முன்னால கன்சல்டிங் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எவ்வளவு வீடியோஸ் அப்ப நீங்க ஆன்லைன் டிவில போட்டீங்களோ அத்தனை வீடியோஸுமே வந்து அதாவது காசு கொடுக்காமயே ஒரு மாணவனா அப்பவே நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க சார். நான் நிறைய டைரிஸ்ல எல்லாத்தையுமே நான் குறிப்பிடுத்து வச்சிருக்கிறேன். பட் அப்ப நான் உங்ககிட்ட நான் சேருவேனா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நாளடைவில் வந்து எனக்கு அந்த ஒரு உங்களை நேரில் பார்க்கும்போது ஒரு டைம் நீங்க நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டேன். இப்போ நீங்க பண்ணலாம்னு சொன்னதுனால நானும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மெயினா உங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்ல மட்டும்தான் இருக்கிறீங்க. அது கூட யாராவது ரொம்ப நெகட்டிவா இன்னைக்கு ஒரு நம்மளால ரொம்ப நெகட்டிவான ஒரு மூட்ல இருந்தா கூட ஏங்க சார் உங்களால பண்ண முடியாது, நீங்க பண்ணலாமே, இப்படி பண்ணா அப்படி பண்ணலாமே, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்துறீங்க. மெயினா அதாவது இங்க போனா 100% சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கொடுத்துட்றீங்க. பட் இது வரைக்கும் முன்னால நான் இது வரைக்கும் ஒரு 50 அஸ்ட்ராலஜருக்கு மேல நான் கன்சல்டிங் பண்ணிருப்பேன் நான் ஒரு 10 வருஷமா. என்ன இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன பண்ண முடியுங்கிறத யாருமே எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி இருக்குது, கேர்ஃபுல்லா இருந்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தர் தான் இப்படி இருக்குது, ஆனா அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற விஷயத்த வந்து எல்லாத்துக்குமே சொல்லிடுறீங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம்.
அப்புறம் நீங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரி இருக்கிறதுல சார் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி இருந்துடுறீங்க. வந்து ரிலாக்ஸ் ஆயிடலாம் நிறைய விஷயத்துல. எனக்கு ஆக்சுவலா ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருந்தது சார். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னா பேசுங்க சார், பரவாயில்ல பேசுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்கும் எப்பயுமே. அப்புறம் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த 2 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நைட் ஃபுல்லா காலையில வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டேங்க. ஃபுல் இதா தூங்கிடுவேன். ஆனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அப்புறம் திருப்பி ஒரு அரை மணி நேரம் தூங்கி இப்படியே தான் இருந்துட்டு இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. பட் இது ஒரு பாசிட்டிவா இருந்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன் சார். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து நான் சில்லியா கூட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பேன். ஏன்னா நீங்க அஸ்ட்ராலஜர்ஸ் பெரிய அஸ்ட்ராலஜர்ஸா இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட கத்துக்கிறாங்க, என்ன மாதிரி புதுசா வரவங்களும் கத்துக்கிறாங்க. நீங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரே மாதிரி இப்போ சம்டைம்ஸ் எனக்கே இரிட்டேட் ஆயிரும். யாராவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சில்லியா கேட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு டைம்ல எனக்கு தெரிஞ்சு அந்த இரிட்டேஷன்ங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. பட் திருப்பி ரிப்பீட்டடா டவுட் கேட்கணும். ஒருத்தர் ஏற்கனவே நான் அந்த டவுட் கேட்டிருப்பேன், திருப்பி மீண்டும் ஒருத்தர் அதே டவுட் தான் கேட்பாரு. திருப்பியும் அவருக்கு வந்து ஏன்னா இப்பதாங்க ஒருத்தருக்கு சொன்னாங்கிற மாதிரி நீங்க சொல்றது இல்லை. திருப்பியும் முதல்ல இருந்து அந்த டவுட்டை கிளியர் பண்றது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 100% பாசிட்டிவா மட்டும்தான் நீங்க ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 months டிராவல் பண்றோம்னு நினைக்கிறேன் சார். எல்லா விஷயத்திலுமே 100% பாசிட்டிவா ஒரு அப்ரோச் மட்டும் தான் வருது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா எங்களுக்குமே வந்து அந்த நெகட்டிவிட்டி அந்த சைடு நாங்க போகாத மாதிரி இருக்கோம். எப்பயுமே அந்த எல்லாத்துக்குமே சரி பாசிட்டிவ் ஒரு சொல்யூஷன் இருக்கும். சரி இது ஒரு பிரச்சனை இது கண்டிப்பா அது தீர்மானம் இல்லாம இருக்கவே இருக்காதுங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து எங்களுக்கு தெரியாமே எனக்குள்ள டெவலப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிரேமாலட்சுமி மேடம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் பிரேமாலட்சுமி மேடம் சொல்லுங்க, பேசுங்க. சார் am I clear to you சார்? தெரியுதா? Yes ma'am, I can able to see you. Sir, thank you very much. ஒரு நாள் பார்க்கலன்னா கூட கிளாஸ் அன்னைக்கு கிளாஸ் முடியுது அப்படின்னதுமே பக்குன்னு ஆயிடுச்சு உண்மைக்குமே. திஸ் இஸ் a real situation. And one more thing, அது ஏன் நான் ஜாயின் பண்ணேன்ட்டு எனக்கு தெரியல சார் இது வரைக்கும். பட் நீங்க எனக்கு சொன்ன மாதிரி உங்க வீடியோஸ் முன்னாடி இருந்து நிறைய போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த கர்மா நமக்கு தொடர்புடையவங்களை வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த கிளாஸை நம்ம வந்து அட்டென்ட் பண்றதுக்கு இது ஒரு பாலமா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாங்க சார்? கண்டிப்பா மேடம், எக்ஸாக்ட்லி. And I really thank you very much sir. A very good attitude. அது அந்த ஆட்டிடியூடுக்காகவே நான் ஜாயின் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல சார். பிகாஸ் டீச்சர்ஸ்ங்கிறப்ப அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த தலைமை பண்பு, பொறுமை, அப்புறம் அந்த கற்பிக்கிற திறன் கூடவே வந்து I'm sorry to say that you are not a good teacher, you are not an excellent teacher, but you are an inspirational teacher sir. Excellent. You are inspiring a lot of people to become an astrologer, whether they like it or not. நாளா அதுல விரும்புறேன்னா இல்லையானே எனக்கு தெரியாது, but you are inspiring me to become an astrologer. Yes madam. Thank you sir, thank you very much. It's all God's gift only ma'am, nothing in my hand. It's all God's gift. அது இப்ப கூட சார் இது நீங்க எங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க சார். எதுனாலும் வந்து கடவுள் மேல சொல்லிட்டு நாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தது இப்பவும் still you are reminding me same. Thank you sir. I really appreciate your parents sir. உண்மைக்குமே நான் எப்பவுமே சொல்றது அப்படிதான். என் பையன் உங்க வயசு இருக்கும் இருந்தாலும் நான் என் பையன் கிட்ட பாக்குற பொறுமை, அதே மாதிரி பொறுமை அவங்க நல்லா வளர்த்திருக்காங்க சார். அது வந்து உங்களுடைய நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க நான் நல்ல கர்மாவை சுமந்து வந்திருக்கேன்னா அந்த பேரண்ட்ஸ் மூலமா வந்திருக்கிறது அதுவும் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். அதனால எல்லாமே வந்து really I am thankful. Because my mother also teacher ma'am, so that's why I'm getting this kind of attitude. அதுதாங்க சார், அதான் நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால அந்த அம்மா கேரக்டர் அப்படியே குழந்தைகிட்ட வருதுங்கிறது ரொம்ப ரேர் தானே சார். இப்ப எல்லாம் எங்க சார் பார்க்க முடியுது அந்த மாதிரி? பிள்ளைங்க படிச்ச உடனே தானக்குன்னு கொம்பு முளைச்சிடுதுன்னு நினைச்சுக்கிறாங்க இல்ல சார்? அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல, நான் ஏன் இந்த கிளாஸ்க்குள்ள ஜாயின் பண்ணேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டிராவல் வித் யூங்கிறதுனாலதான் திருப்பியும் நான் இன்னொரு கிளாஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறேன் நானு. Yes madam, miracle do happens.
ஓகே மேடம். எனக்கு ஆக்சுவலா நான் ஜாதகம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அஸ்ட்ராலஜர் ஆவேனான்ட்டு கூட எனக்கு தெரியல சார். ஆனா நான் உங்ககிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. எதுக்கு படிக்கணும் சார்? எனக்கு புரியல. அதாவது படிக்க வைக்கிறதே ஒரு கர்மா தான். படிக்க வைக்கிறதே ஒரு கர்மா தான். ஏதோ ஒரு சூழல்ல நாம ஒரு 10 பேருக்காவது கைட் பண்ணுவோம். அதுக்காக தான் கடவுள் படிக்க வைக்கிறார். ஒரு நாலேஜ் வந்து ரீசன் இல்லாம கடவுள் நமக்கு கத்துக்க வைக்க மாட்டாரு. இப்ப நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஏன் அஸ்ட்ராலஜி, ஆமா ஆமா, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துருக்கலாம். பட் என்ன அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அஸ்ட்ராலஜி படிக்க வச்சு இன்னைக்கு வந்து நான் உங்க கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 people கிளாஸஸ் எடுக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். சோ அந்த மாதிரி தான் மேடம் நீங்க கத்துக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். வேண்டாமன்னு கூட தெரியல. உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சரையும் நான் வந்து இந்த ஒரு 2 நாள்ல நான் மீட் பண்ணேன். நானு பனிமலை காலேஜ்ல ஒர்க் பண்ண டீச்சரை வந்து நான் இப்ப வேலூர்ல பாத்துட்டு வந்தேன். நானு ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் a student of you அப்படின்னு சொல்றப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தென். அவங்க மேடம் யாரை மீட் பண்ணீங்க? ப்ரொஃபஸரா ஆர் லெக்சரர் மேடம்? இல்ல சார், அவங்க லெக்சரரா இருந்து இப்போ ஒர்க் ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே. நான் அபிஷியலா நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் உங்க நேம் மேடம்? நான் பர்சனலா சொல்றேனே சார். யா ஷூர் மேடம், ஷூர் மேடம். ஏன்னா எனக்கு அப்ப அவங்க அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு தினேஷ் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நானு ஐ வாஸ் a student அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட டிராவல் பண்றது. ஓகே மேடம், ஓகே மேடம். sir, anyhow thank you for the universe and thank you for you. Thank you madam. I pray almighty to get all the blessings of him. Thank you sir. Thank you madam. Thank you. Priyanka madam. Hello sir. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம பேட்ச்ல நீங்க தான் ரொம்ப ஏஜ் கம்மின்னு நினைக்கிறேன், ரொம்ப குட்டி பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார், நான் தாங்க சார் சின்ன பொண்ணு. சார் உங்களை எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க சார். நீங்க வேற லெவலுங்க சார். ஓகே. அதான் உங்களை வார்த்தை சொல்லி புகழ்றதுன்னு தெரியலைங்க சார். நீங்க வேற லெவலுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குட்டி போப்பா வந்து நம்ம கிளாஸ்ல வந்து படிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு 2 தங்கச்சிங்க. ஸோ என்னோட தங்கச்சி மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ என்ன சொல்றதுன்னா, நான் அஸ்ட்ராலஜில இருக்கும்போது எனக்கு நான் எந்த ஒரு விஷயத்தையுமே பெருமையா நினைக்க மாட்டேன். ஆனா நான் அஸ்ட்ராலஜில இருக்கும்போது எல்லாருமே என்ன பெருமைப்படுத்துற விஷயம் என்னன்னா, நாங்க நிறைய மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் போகும்போது என்ன ரொம்ப கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் அஸ்ட்ராலஜி குருமார்கள்ல ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். நான் 25லயே அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்தேன். அப்போ வந்து எல்லாருமே above 40 இருப்பாங்க. எல்லாருமே ஒரு 35+, 40+ அந்த மாதிரி 50+ தான் நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப சின்ன பையனாட்ட போயிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுறது, அது எனக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கும். நாம சரியா பேசுறோமா, அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்கன்ட்டு. ஆனா இது வரைக்கும் எல்லாருமே என்ன ரொம்ப பாராட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் இன்னும் என்னை விட சின்ன குழந்தைங்க எல்லாம் இந்த அஸ்ட்ராலஜி படிக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அஸ்ட்ராலஜரா வரணும். சரிங்க. எனக்கு என்னோட விருப்பம் என்னன்னா, என்னோட விருப்பம் வந்து என்னன்னா, உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க போறதை விட்டுட்டு அஸ்ட்ராலஜியை வந்து ஒரு கோர்ஸா எடுத்து படிச்சு அதுதான் என்னுடைய ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லணும். அவங்க கேரியர் அமைச்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு லாங் டேர்ம் விஷனா இருக்கு. அதுக்காக தான் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஒரு ரோல் மாடலா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய எல்லா கேரியரையும் விட்டுட்டு ஃபுல் டைமா அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆஸ்ட்ராலஜிலாம் படிச்சது இல்லைங்க சார். நான் உங்கள்கிட்ட கன்சல்டிங்கும் எடுத்தது இல்லைங்க. நீங்க வந்து ஆஸ்ட்ராலஜி படிங்கன்னு எனக்கு தெரியாது. படிக்கணுமா படிக்க கூடாதா எதுவுமே தெரியாதுங்க சார். நான் ஏதோ சும்மா யூடியூப்ல பாத்துட்டு இருப்பேங்க சார். அப்போ உங்க வீடியோஸ் வந்துச்சுங்களா, அப்பதான் சரி எல்லாரும் வந்து 40,000 50,000 கொடுத்து பே பண்ணி ஏதாச்சும் பரிகாரம் செய்யறதுன்னா இவ்வளவு இது பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற இதுல ஒரு சாதாரண வாழ்வியல் பரிகாரம் சொல்லி சரியானதெல்லாம் உங்க யூடியூப் பார்த்துதான் ஓ இப்படியெல்லாம் இருக்கா ஜாதகத்துலங்கிறது எனக்கு உங்க யூடியூப் பார்த்துதாங்க சார் தெரிஞ்சுது. ஏன்னா நான் திருச்செங்கோடுங்க சார். திருச்செங்கோட்லயே எத்தனையோ ஜோதிடர்கள் வந்து 40,000 50,000 கொடுத்தாதான் நான் வந்து அது சரி பண்ண முடியும், இல்லாட்டி அவுட் அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க சார்.
ஆனா நீங்க வந்து சாதா ஒரு என்ன ஒரு சிக்கன் சாப்பிட்டா சரியாயிரும், மட்டன் சாப்பிட்டா சரியாயிரும், இல்ல இதை சாப்பிடுறது விட்டுருங்க அப்படிங்கிற பரிகாரம்ல இங்க யாரும் சொல்றதே இல்லைங்க சார். அதாங்க சார் உண்மை. ஓகே ஓகே. அப்படியே கிளாஸ்க்கு போய் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது இது எதனால வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கில் நான் கொடுத்து ஏமாந்துருக்கேன். ஏமாந்தேன் அப்படிங்கன்னு சொல்றதை விட அதை நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, அது ஒரு அவங்களும் எனக்கு ஒரு குருமார்கள் மாதிரி தான். ஒருத்தங்க 50,000 வாங்கிட்டு பரிகாரம் ஒழுங்கா செய்யலைன்னா அதுல இருந்து ஒரு சப்ஜெக்டை நம்ம கத்துக்கிறோம். அப்ப நான் முடிவு செஞ்சேன், நாம அஸ்ட்ராலஜர் ஆகும் பொழுது ஏழைகளும் பரிகாரம் பண்ண முடியும், பணம் இருக்கிறவங்க தான் பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்ததுதான் அந்த வாழ்வியல் பரிகாரம். பணம் இல்லாதவங்களும் பரிகாரம் பண்ணி எதையாவது ஜெயிக்கணுங்கிறனாலதான் அந்த ரிசர்ச்ல வந்ததுதான் இந்த வாழ்வியல் பரிகாரம். ஆமாங்க சார். அதே மாதிரி கிளாஸும் சார் எத்தனையோ பேர் வந்து நான் இவ்வளவு இது பண்ணாதான் இவ்வளவு கொடுத்தாதான் எடுப்பேன், அவ்வளவு கொடுத்தாதான் எடுப்பேன், இல்லாட்டி அப்படியே மணி கொடுத்தாலுமே அவங்க சொல்லியே தர மாட்டேங்கிறாங்க சார் இங்க இருக்கவங்க. நீங்க வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டுங்க சார். எனக்கு இவ்வளவு நாளா உங்களை ஏன் பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு இப்போ தோணுதுங்க சார். நீங்க இதுல இருக்கீங்க, திருச்செங்கோட்ல தானே இருக்கீங்க. நம்ம மீட்டிங் வந்து எவரி மந்த் எண்ட்ல நடக்கும். சோ கண்டிப்பா வாங்க, மீட்டிங்க்கு வாங்க, அங்க சந்திக்கலாம். ஓகே சார். சார் அந்த மண்டபம் எங்கேங்க சார் இருக்கு? அந்த 1000 வயசியர் திருமணம் பண்ண போட்டா அந்த ஆறுமுகனார் சாமி கோயில் இருக்கே, அங்கதானங்க சார் இருக்கு? அங்கதான் இருக்கு. ஓகே சார். சார் அங்க லேடிஸ்ல வருவாங்க சார்? நான் பாக்குற வரைக்கும் எல்லாம் ஜென்ஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க சார். அங்க லேடிஸே, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய லேடிஸ் வருவாங்க, தாராளமா வாங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகேங்க. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூமா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம் மேடம். சார் கொஞ்சம் கடைசில வெளிய கர்மா போயிட்டு கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க வீட்ல இல்லன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கர்மா கிளாஸ் முடிவுலயும் கடைசி கிளாஸ் பாருங்க கார்ல சுத்திட்டே இருக்கு. ஆமாங்க சார். எனக்கு என்ன சொல்றது, நிறைய பேசணும்னு நினைச்சேன். அம்மு மேடம் அழுதோன்னா எனக்கு ரொம்ப எனக்கும் சேர்ந்து எல்லாம் மறந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய விஷயம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. பட் இருந்தாலும் சொல்றேன் சார், அதாவது இத்தனை நான் 10 இயர்ஸா ஒரு ஜாதக லைன்ல தான் இருக்கோம். பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் மூட நம்பிக்கைகளா போயிடுது. 6 8 மைனஸ்னே சொன்ன இடத்துல ஒரு ஜாதகத்தை ஒரு சர்ஜன் மாதிரி பிச்சு போட்டு நம்மளால ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த கிளாஸ்ல கத்துக்கிட்டது ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். சத்தியமா சொல்றேன். நானு 6 8 மைனஸ் நிறைய நானே கூட சொல்லியிருக்கேன் 6 8 மறைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி. இல்லம்மா அதெல்லாம் ஒரு மைனஸே இல்ல, அதுக்கும் ஒரு ரிசல்ட் எடுத்து அதையும் நம்ம பாசிட்டிவா வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்றது வந்து உங்க மூலமா கத்துக்கிட்டது. அது இந்த கர்மா கிளாஸ்ல ஒவ்வொரு பாவமா எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வேற லெவல் சார். சத்தியமா சொல்றேன், இந்த கர்மா கிளாஸ்ல இருக்க எல்லாரும் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனாலதான் உங்களை குருவா எடுத்து இந்த கிளாஸ் நாங்க படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சார். ரொம்ப சூப்பரா இருந்தது சார். கண்டிப்பா இந்த கிளாஸ் எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல, வேற லெவல்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேங்க சார். மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல ஒரு விதமான இது அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸ் அதை விட ஒரு சூப்பர் கிளாஸ்ங்க சார். ரொம்ப நல்ல கண்டிப்பா என்ன சொல்றது, அது கூட சேர்ந்து நாங்க டிராவல் பண்ணவே ஆரம்பிச்சுட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படி ஒரு விஷயம் சார். கண்டிப்பா மேடம். கண்டிப்பாங்க சார். ரொம்ப 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 சந்தோஷம் மேடம். அதாவது நான் ஒரு விஷயம் கண்டிப்பா அபிராமி மேடம் பத்தி சொல்லியே ஆகணும். அதாவது எங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் நடந்தப்ப எங்க வீட்டுல நைட் சாப்பாடு, காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு 3 வேளை சாப்பாடு போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல வந்தாங்க. கிரகப்பிரவேசமே ஒரு வந்து வேலை செஞ்சுட்டு ஓரமா ஒதுங்கி நின்னுட்டாங்க. பெரிய லெவல்ல அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. இது ஓப்பனாவே நான் சொல்லலாம். இந்த மீடியால நான் சொல்றதுக்கு நான் தயங்கப்பட மாட்டேன். ஆனா மேடமோட பையனும் வந்து இங்க வரக்கூடிய சொந்தக்காரங்களுக்கும் சரி, அதுக்கப்புறமேல வந்து வந்த கெஸ்ட்டுக்கும் சரி, கடைசி வரைக்கும் நான் வந்து போதும் மேடம் நீங்க சாப்பிடுங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் எல்லாருக்கும் பரிமாறினாங்க. அது இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதுவும் அவங்களோட பையன் அதுக்கு மேல, அதாவது அம்மா படிக்கிற குருவுக்காக அவங்க பையனும் வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணாரு. அதாவது வந்து ஒருத்தங்க சாப்பிட்ட எச்சல் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய புண்ணியமான விஷயம். அதை வந்து எடுத்தாங்க. அபிராமி மேடம் எடுத்தாங்க. நம்ம முருகானந்தம் சாரு, ரோஷன் சாரு, நிறைய மாணவர்கள் வந்திருந்தாங்க. எல்லா மாணவர்களும் ரொம்ப கூட ஹெல்ப்புக்கு நின்னாங்க. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நாம செய்த ஒரு புண்ணியம் நம்மளை சுத்தி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நாளைக்கு அபிராமி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நான் அப்படி போய் செய்வேனான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட பிஸியில
எனக்கு போறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்க காலடி வச்சாவே போதுங்க சார், நீங்க வந்து செய்ய வேணாம். ஆமா, அங்க போய் ஒரு 1/2 hour 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்கட்டும். இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தது. இந்த மாதிரி எல்லா மாணவர்களும் எந்த ஒரு இடத்துலயும் சரி கூச்சப்படாம எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து நம்ம புண்ணியம் செய்யறதுக்கு தயங்கவே கூடாது. ஏதாவது போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு கூடயும் போட்டி போடாதீங்க, பொறாமப்படாதீங்கன்னு. புண்ணியம் சேர்த்துறதுக்கு போட்டி போடலாம். அந்த புண்ணியத்தை நம்ம நிறைய செய்யணுங்கிறத போட்டி போட்டு செய்யும்போது நல்லதே நடக்கும். அந்த வகையில அபிராமி மேடம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். சார் நான் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய ஜோதிடங்கிறதோட ஒரு சர்ஜன் வச்சிருக்கேன் சார். ஒரு பாவத்தை பிச்சு போட்டு என்னால சர்ஜரி பண்ணி என்னால கியூர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அப்படிதான் நேமே வைக்க போற சர்ஜன். நீங்க ஒரு பெரிய சர்ஜன், ஜாதக சர்ஜன். அது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஜோதிடத்துக்குள்ள வரும்போது என் பையன்லாம் டாக்டரா இருக்கான், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறான், நீ ஏன்ப்பா ஜோதிடத்துக்குள்ள வந்த, இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி நிறைய டிகிரேட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து என் மைனஸ்ல தோணு, அவங்க ஒரு பெரிய சர்ஜன்னா அப்ப நாம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ண நாம ஒரு சர்ஜன் தானே அப்படின்னு நான் நீங்க மனசுல நினைச்சேன். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு நீங்க அந்த பட்டத்தை கொடுத்துட்டீங்க, சர்ஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாங்க சார், என் மனசை பொறுத்த அளவுக்கு நீங்க எப்பயுமே ஒரு சர்ஜன் தான் சார். ஏன்னா அவ்வளவு நெகட்டிவ்ஸ் நான் என் லைஃப்ல பாத்திருக்கேன். 8 யாரையும் பேஸ் பண்ணி அவ்வளவு நெகட்டிவ்ஸ். அதுக்குள்ளேயே நான் ஜாதகத்துல வந்து என்ன அப்படி 6 8 இருந்தா அவ்வளவு மைனஸா, ஒரு பெண்ணுக்கு வந்து 6 8 இருந்தா அவ்வளவு மைனஸா, இவ்வளவு நெகட்டிவா பேசுறாங்களேன்னு ரொம்ப என்ன வருத்தப்பட விஷயத்த வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க மேடம், இப்படி இருங்க அப்படின்னு ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க பாருங்க, செம சார். ஆனா சத்தியமா அதான் சொல்றேன், நாங்களாம் புண்ணியம் பண்ணிருக்கோங்க சார் நிறைய. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேடம், ரொம்ப நன்றி. சரிங்க சார், ஓகே சார். ஸ்ரீபிரியா மேடம் சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் பிரகாஷ் பேசுறேன், நான் சென்னையில இருந்து. வணக்கம் சார், வணக்கம். கை எனக்கு வந்து ஸ்ரீபிரியா மேடம் வரலீங்களா? பிரகாஷ் சார் எந்த நேம்ல இருக்காரு? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் அதனால வரலங்க சார். சார் லாஸ்ட் டைம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அன்னைக்கு லாஸ்ட் டே என்னால பேச முடியல சார், போன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் எனக்கு டவரே வரல. என்னடா கடைசி நாச்சு இப்படி ஆகுதுன்னு ரொம்ப இதா இருந்தது. திருப்பி நீங்க கூப்பிடுற நாட்டிலே திருப்பி ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க சார், என்னன்னு தெரியல. சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல்ல நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். மேடம் சொன்ன மாதிரி இப்ப அம்மு மேடம் அழுது எங்களை எல்லாம் கொஞ்சம் டல்லாக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, சிங்க பெண்ணா இருக்கிறவங்க அவங்களும் எப்படி இருக்காங்களேன்ற மாதிரி ஒரு மாதிரி இதாயிடுச்சு. லாஸ்டா இப்போ அபிராமி மேடம் பேசுறாங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமா பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. அம்மு மேடத்துக்கிட்ட சொல்லிடுறேன். அம்மு மேடம் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க, நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார் கையில கிடைச்சிட்டீங்க, அதாவது அக்காவா ஆயிட்டீங்க நீங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. பெரிய அதாவது மேம் 1 செகண்ட், நான் குறுக்கிட்டது தவறு மன்னிக்கணும். நான் ஒரே ஒரு வயசு தான் மேம் சாரை விட நான் எல்டர். அதுக்கு சாரை நான் அக்கான்னு சொல்லிட்டாங்க மேம், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் மேம். அது என்ன சொல்லக்கூடாது, உறவு முறை சொன்னதே பெரிய விஷயம். அப்ப நாங்க அதுக்கு சண்டைக்கு வரலாம் இல்லையா? ஓகே மேம், ஓகே மேம். அதனால நீங்க ரொம்ப நீங்க கொடுத்து வச்சுங்க சொல்லணும். அபிராமி மேடம் உங்களுக்கும் நன்றி சார். நான் இதுக்குள்ள வரேன் சார். நான் என்ன பேச வந்தேன் எழுதிலாம் வச்சேன், எல்லாம் மறந்து போச்சு சார். சார் நாங்க அபிராமி மேடம் சொன்ன மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதை விட நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் சார். பாவம் பண்ணியதுனால பரிகாரம் பண்ணி பண்ணி கடைசியா கடவுள் கூட்டு உங்கள்கிட்ட எங்களை ஒப்படைச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நிறைய ஜோதிடம் பார்த்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க அது பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, விளக்கு ஏற்றுங்க, இதைதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி பாவ புண்ணியத்துக்கான டிஃபரன்ஸ் சொல்லி பரிகாரம் பண்ணி தான தர்மங்கள் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி சொல்லிருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்க, 7ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை பத்தி குறிப்பா சொன்னீங்க. 12 பாவத்துல அந்த 2 பாவத்தை மட்டும் சொன்னீங்க. இது போய் 12ல அதாவது 7 4க்கு சொன்னீங்க சார். 12ஆம் பாவத்துல போய் மறந்துச்சுன்னா அது கண்டம் அதெல்லாம் நிறைய சொன்னீங்க. அதுக்கு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டு உங்க குடும்பத்துல இருக்கவங்களே சொன்னீங்க. ஆனா உங்கள்ட்ட ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுடைய ஜாதகத்தையே போட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் கொடுத்தப்ப அதுவும் ஒரு சந்தோஷம். இன்னொன்னு உங்களை நேர்ல பார்த்தது அது இன்னும் பெரிய சந்தோஷம். வந்த
அன்னைக்கு வரப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள தாண்டி அங்க வந்தேங்க சார். அங்க வந்துட்டு இங்க வந்தோட்டி எங்க சார் எதை எடுத்தாலும் பேசுறப்போ இருங்க தினேஷ் சார்ட்டு சொல்றேன்னா, இன்னும் மாமியார்ட்ட சொல்றேன், அம்மாட்ட சொல்றேன் சொல்லி இப்ப தினேஷ் சார்ட்டு சொல்றியா அப்படின்னாரு. இன்னைக்கு கூட ஒரு சின்ன பரிகாரம் மறந்துட்டாரு. போன் பண்ணி, என்ன நீ போன் பண்ணி மிரட்டுற, நான் மிரட்டுறது போய் இப்ப நீ மிரட்டுற அப்படின்னு. இப்போ மேம் சொன்ன மாதிரி செவ்வாய் தான் சார் எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளமா இருக்கு. நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே குழுல இருக்கவங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருந்தோம் கண்டிப்பா சார். நீங்க இந்த வயசுல இவ்வளவு கொடுக்குறீங்க, ஆனா இந்த வயசுக்கு முன்னாடி நீங்க கத்துக்க போயிட்டு கடவுள் கொடுத்த அனுகிரகம் ஒண்ணு, அது ரொம்ப உங்களுக்கு கிஃப்ட் தான் சார். நான் வீட்டுக்கு வந்த உடனே நிஜமா நீங்க நம்புவீங்களோ நம்பலையோ, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பா அம்மாவை தான் சார் தேடினேன். நான் போனோடனே தானே பார்த்தேன் அப்பா அம்மா தேடின, உங்களை தேடல நான். ஏன்னா நீங்க முன்னாடியே இருந்துட்டீங்க அப்பா அம்மா, ஏன்னா அவங்க தானே உங்களை கொடுத்தாங்க எங்களுக்கு. அதனால அவங்க போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தனபாகியம் எடுத்துட்டு உள்ள போனேன்னு கேட்டேன். அப்புறம் பூஜையில வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில 2 டைம் அவங்கள்ட்ட பேசல சார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நானும் சாப்பாடு பரிமாறினேன், நானும் இலை எடுத்தேன். என்ன சொல்லுங்க? உங்களை சாரி மேடம், உங்களை பார்க்கல நானு. நீங்க பரிமாறும் போது நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டேன், எல்லா மாணவர்களும் ஸ்ரீபிரியா மேடம்ல இருந்து அபிராமி மேடம், முருகானந்தம் சார், ரோஷன் சார், இன்னும் நிறைய பேர், யாராவது நிறைய பேர் வந்தாங்க, பேர் ஞாபகம் இல்லை. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தீங்க அன்னைக்கு. அந்த விழா ஃபங்க்ஷன் சக்சஸ் ஆனதுக்கு சார். அவங்க உங்க சொந்தக்காரங்களை விட எங்களோட இதுதான் சார் அங்க நிறைய இருந்தது. ரம்யா கண்டிப்பா மேடம் எல்லாம் சொந்தக்காரங்க கூட அமைதியா இருந்தாங்க, நம்மளோட சேட்டை தான் ஜாஸ்தியா இருந்துச்சு அங்க. கண்டிப்பா சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். எல்லாமே மறந்து போச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எல்லாருக்கும். கண்டிப்பா இருக்கு. ஐயோ கண்டிப்பா தெரியலையே. ஓகே சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா மேடம், அபிராமி மேடத்துக்கு, ரம்யா மேடத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க சார். இன்னொன்னு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் என்னால பேச முடியல. அங்க 2ஆம் பாவம் 11ஆம் பாவத்துக்கு ஆன விஷயத்த கொடுத்தீங்க. நிறைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க முடிக்கிறப்போ ஒரு ஜோதிடர்களா ஆவீங்க சொன்னீங்க. குட்டி ஜோதிடரா ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது சார். எனக்கு இன்னும் முழுசா கத்துக்கல. கண்டிப்பா மேடம். அதாவது இன்னும் ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பண ஈர்ப்பு விதி மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது ஜூன் கிளாஸ்ல நடத்தணும். இது எல்லா மாவட்டத்திலையும், பெரிய பெரிய சிட்டிஸ்லயும், பெரிய பெரிய மாநிலங்கள்ல நடத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பணம் ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஒரு பெரிய செமினார் ஹால்ல ஒரு 200 பேருக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம். 200-300 பேர், அதிகபட்சம் 500 பேர் கூட வரலாம். அந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி எல்லா ஏரியாலும் நடத்தலாம் பிளான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான தகவல் நான் சொல்லுவேன். அப்ப கண்டிப்பா வாங்க எல்லாரும். அப்ப நேர்ல சந்திக்கலாம். ஜூம் கிளாஸ்ல நடத்தும் போதே இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. நேர்ல வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அது ஒரு மாறுபட்ட போனதான் இருக்கும். அது மிகப்பெரிய லெவல் இருக்கும். அது நான் சொல்லக்கூடாது, அது செயல்படும். அப்ப நீங்க கண்டிப்பா வாங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். எல்லாருமே வாங்க, சரிங்களா சார்? நீங்க திருச்செங்கோட்டுல ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்றப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள தாண்டி தான் சார் வந்து மீட் பண்ணோம். நான் உங்களை பார்த்தோன்னே அழுத ஆரம்பிச்சுட்டேன். நீங்க மீட்டிங் முடிச்சு பேசுற மாதிரி சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுத்ததோட உங்கள்ட்ட நான் பார்த்ததை நான் சொல்லிடுறேன் சார் எல்லாருக்கையும். உங்கள்ட்ட பொறுமை, அதுக்கப்புறம் பணிவு, விட்டு கொடுத்தல், அதுக்கப்புறம் அணுகுமுறை உங்கள்ட்ட நல்லா இருக்கு. கவனித்தல் சார். நீங்க சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல சொல்லாமான்னு தெரியல. நம்ம வீட்டு விசேஷத்துனா கூட ஒரே ரூம்ல எல்லாத்தையும் இருக்க சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா எங்களை ரொம்ப கவனிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இன்னைக்கு நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாத்துக்கும் தனிப்பட்ட வகையில எங்களுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டீங்க. அதாவது ஜோதிடம் பார்க்க வந்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி இல்லாம அதை தாண்டி எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா 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 மேடம். அதாவது பணம் இருக்கலாம் சார், மனசு இருக்கணும் இல்லைங்களா? அது அது உங்கள்ட்ட நாங்க இதெல்லாம் நாங்க கத்துக்கிறோம் சார். இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள்ட்ட என்ன மகனாவும் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்றப்போ உங்களை அதெல்லாம் நாங்க நிறைய கத்துக்கிறோம் சார். அப்புறம் திருச்செங்கோட்டுல கிளம்புற நேரத்துல கூட நம்ம ஜோதிடர் குரூப்ல இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கூட என்னை விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசுறாங்களேன்னு ஒரு முக தோட்டத்துல எந்த ஒரு மாற்றம் இல்லை சார். கடைசியா நான் கிளம்புறப்ப கூட என்னை கூப்பிட்டு நிக்க வச்சு, மேடம் நீங்க மதியம் கேட்டீங்க, என்ன ஆச்சு, என்ன சொல்லுங்க, எப்படி வந்தீங்க, எல்லாம் பொறுப்பா நீங்க கேட்டு எனக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்க. ஆனா அந்த சொல்யூஷன் எனக்கு பெருசா தெரியல. உங்களோட கேட்டீங்க இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார். இந்த இது எங்களுக்கு தொடர்ச்சியா வரணும், நீங்க தொடர்ந்து எங்க கூட வரணும். உங்களுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையும். நாங்க எல்லாம் உங்க வாழ்க்கை துணை மேரேஜ் அப்ப நாங்க எல்லாம் ஒன்று சேரணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மத்த நாள் கூட கிரகப்பிரவேசத்தப்ப நான் எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கிட்டேன். திருமணத்தப்ப என்ன மாப்பிள்ளையா பொம்மை மாதிரி உட்கார வச்சிருவாங்க.
சோ அதனால நீங்க தான் எல்லாம் என்னோட திருமணம் நாங்க தான் சார் ஆமா பாத்துக்குவோம். நீங்க அங்கே இருங்க. நீங்க தான் அந்த உங்களோட வேலை மேரேஜை வந்து ஃபுல்லா பாத்துக்க போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா வரும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மத்தவங்களுக்கு நான் வாய்ப்பு நன்றி தரேன். நன்றி தேங்க்யூ நன்றி சார். மேடம் நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ. ரோஷன் சார். சார் ரோஷன் சார் வாங்க, வெல்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார் என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் நிறைய இது எல்லாரும் பேசிட்டாங்க. சூப்பர் சார். அந்த பாருங்க, அதாவது மணி அட்ராசன் கிளாஸ்ல வந்து ஒர்க் அட் ஹோம்ல இருந்து நிறைய இது கண்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. இப்போ ஒர்க் பிளேஸ்ல போனனால என்ன கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் சரியா அட்டன் பண்ண முடியல. எல்லாமே ரெடி பண்ணி பிடிஎஃப்பும் அடுத்தடுத்து ரெடி பண்ணி தரேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சார். சொன்ன விஷயம் ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடந்திருக்கு சார். இப்போ நான் நிக்கிற இடம் வந்து ஒரு ஃபார்மசிட்டிக்கல் வந்து C&F. அங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டேட். ஓகே சார். அப்போ ஓகே மணி அட்ரான்ஸ் கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க ரோஷன், நீங்க உங்களோட ஒவ்வொரு இதுலயும் உங்களுக்கு நிறைய மாற்றம் வரும்னா கண்டிப்பா ஓகே அந்த மாற்றம் வந்து இன்னைக்கு இது சொல்லணும் அப்படின்னு இத்தனை நாள் நான் வரலனாலும் இன்னைக்கு இதை பேசணும் அப்படிங்கிறத ஓகே சரி சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணி உண்மையில ரொம்ப பிரம்மாண்டம் சார். கிளாஸ் ஒவ்வொன்றும் அருமை. வேற என்ன சொல்றது, ஓகே எல்லா வகையிலையும் நீங்க வந்து அதான் சொன்னது இப்போதான் சொல்றேன். உங்களோட பரிணாமம் வந்து ஒன்றும் இல்லை, பல பரிணாமங்கள்ல இருந்து நீங்க வழி நடத்துறீங்க. அது ஆல்ரெடி நான் கண்டிப்பா கண்டிப்பா அந்த கர்ம கால சக்கரத்தை வந்து அறிமுகப்படுத்தும் போது அதான் சொன்னேன், இப்போவும் அதான் சொல்றேன். உங்களோட பரிணாமம் வந்து மல்டி பர்பஸ் பரிணாமம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த தீர்வு கேட்டாலே அந்த தீர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இருக்கு சார். நான் அந்த கண்டிப்பா மணி கண்டிப்பா அட்ரான்ஸ் கிளாஸ் கண்டிப்பா போது சார். எனக்கு வந்து கஸ்டமர் இது எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்தாங்க. இந்த இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமான அக்கௌண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெவல்ல ஓகே முடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வந்து அது பிரபஞ்சமோட தன்மை பிளஸ் நீங்க சொன்ன அந்த வார்த்தை அது பிரபஞ்சமா மூலம் நடக்குதுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அருமை. சார். ரொம்ப டெய்லி சந்தோஷம். டெய்லி உங்களை பத்தி பேசாதனால இருக்காது. வீட்லயும் சரி எங்கனாலும் நம்ம சாரோட ஸ்பீச் ஏதாவது ஒரு விஷயம் வந்து புரி தட்டும். ஒரு நல்லது ஓகே நடந்ததுன்னா இது வந்து நம்ம ஜாதகப்படி பார்க்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா கூட இது ஏன் நடந்துச்சுங்கிற அந்த பயம் போய் அதுக்கான தெளிவு தான் வருமே, அது நல்ல விஷயமா மாறுறதுக்கு சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா உங்களோட டிராவல் பண்றது இந்த எல்லாமே சொன்னாங்க. வாழ்க்கை எல்லா விஷயத்துலயும் நம்மளோட பங்கெடுப்பு எல்லாமே அது வந்து நல்லபடியா பண்ணுவோம் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. அதாவது நான் மட்டும் பிஸியா இருக்கணும், நான் மட்டும் பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் புகழை சம்பாதிக்கணும் அப்படின்னு என்னைக்குமே என் மனசுல வரவே வராது. நான் பிரபஞ்ச விதியை வந்து என்னைக்குமே ஒரு உயிர் நாடியா சுவாசிச்சுட்டு இருக்கிற ஒரு நபர். அதனாலதான் எனக்கு புகழ் வேணும்னா நான் மற்றவங்களை புகழ்படுத்தி பார்ப்பேன். நான் பிஸி ஆகணும்னா மற்றவங்களை பிஸி ஆக்குவேன். நான் சம்பாதிக்கணும்னா மற்றவங்களை சம்பாதிக்க வைப்பேன். இதுதான் பிரபஞ்ச விதி. அப்ப நான் மட்டும் பிஸியா இருக்கல. இப்ப ரோஷன் சார் பிஸி ஆயிட்டாரு. முன்னாடி எல்லாம் டெய்லியும் கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்தாரு. இப்ப கிளாஸ் அவரால் வர முடியல. சோ இந்த மாதிரிதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பிஸி ஆகணும். வாழ்க்கையில பிஸி ஆகுறது என்ன, வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம், நல்ல பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைகிறோம், அதுதான் விஷயம். இந்த மாதிரி எல்லாராலையும் வர முடியும். எல்லாருமே அதுக்கான சில விஷயங்களை சரியா செஞ்சோம்னா போதும். வாழ்க்கையில கடவுள் வந்து நம்மளை வந்து எப்படின்னா ஒரு பெரிய நதியில நீச்சல் அடிக்க வைக்கிறார். நம்ம நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு தான் இருக்கோம். அந்த ஆறு வந்து ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். அந்த கரெக்டான டைரக்ஷன்ல போனாதான் அந்த ஆறு போய் கடல்ல கலக்கும். கடல் தான் நம்மளுடைய வெற்றியின் ரகசியமே. அந்த கடலை நோக்கிதான் எல்லாரும் பயணம் பண்றோம். சோ அந்த போறதுக்கான டைரக்ஷனை கரெக்ட் பண்ணி விடுறதுதான் என்னுடைய வேலை. அதை மட்டும் தான் நான் செய்யறேன். மற்றபடி நீங்க தான் நீச்சல் அடிச்சு கஷ்டப்பட்டு போறீங்க. அந்த டைரக்ஷனா தான் நான் இருக்கேன். ஸோ அதனால உங்க எல்லாருக்குமே என்னால முடிந்த அளவுக்கு நான் டைரக்ஷன் கொடுப்பேன். எல்லாருமே அந்த பெருங்கடல் சமுத்திரத்தை நம்ம அடையணும். சமுத்திரத்துலதான் வெற்றி இருக்கு, பணம் இருக்கு. அந்த வெற்றி, பணம், அன்பு, பாசம், பண்பு, சேவை மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு எண்ணத்தோட சேவை மனப்பான்மையோட சர்வீஸ் மைண்டோட நம்ம போனோம்னா கண்டிப்பா அந்த சமுத்திரத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா மாணவர்களும் அதை கண்டிப்பா நீங்க வருவீங்க. கண்டிப்பா சார். இல்ல அதே மாதிரி இந்த ஒரு நிமிஷம் சார், நீங்க அந்த திசை சொல்றீங்க இல்லையா, அந்த திசை வந்து மாறினா டோட்டல் லைஃபே மாறுது. அந்த திசையை நீங்க அந்த கரெக்ஷன் பண்றீங்க இல்லையா, அங்கதான் வந்து உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல், ஜோதிட ஆற்றல் எல்லாமே அந்த இடத்துல மிங்கில் ஆகி வழி நடத்துது நம்மள. இன்னொரு விஷயம் சார், என்னுடைய கருணாநாதன் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ அதுக்கான பிளஸ் பாயிண்ட் என்ன நடந்திருக்குன்னா, ஹலோ ஓகே, அதாவது சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்துல 48 நாள்ல வந்து டெய்லி வந்து நம்மளோட பேரை அர்ச்சனை செய்யற மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து நம்ம மணி அட்ரஸ் கிளாஸ் ஒருத்தர் பண்ணியிருக்காரு.
கேட்டா அவர் வந்து என் பேரு கேட்டு அவர் 48 நாள் தன்வந்திரி அங்க வந்து கோவில்ல வந்து டெய்லி அர்ச்சனை பண்ணி நம்மளோட பேர் அர்ச்சனை சொல்லி அந்த கருணாநாதன் வந்து இயக்குறதுக்கான வழிமுறை வந்து நான் இங்க இருந்தாலும் அது அங்கிருந்து அவர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுக்கு எல்லாம் காரணம் நம்மளுடைய உங்களுடைய வகுப்பினோட தன்மை பிளஸ் நீங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே அந்த அளவு நமக்கு எல்லாரையும் நல்லபடியா வழி நடத்து சார். இந்த இடத்துல இதை பதிவு பண்ண விரும்புறேன் சார். தேங்க்யூ. அருமை சார், அருமை சார். தேங்க்யூ 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 சார். கல்பனா கோபிநாத் மேடம். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், குட் ஈவினிங் மேடம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். எல்லாரும் எல்லாமே சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் என்னதான் சொல்றது? எல்லாரும் எல்லாம் சொல்லியாச்சு, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணல. நானும் ஸ்ரீபிரியாவும் சொன்ன மாதிரி எல்லாமே எழுதி தான் வச்சேன். பட் எல்லாரும் எல்லாமே சொல்லிட்டாங்க. எனக்கு இதுல வந்து எனக்கு ஆக்சுவலி அஸ்ட்ராலஜி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனா கத்துக்கணும், அதை கத்துக்கிட்டு நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் இதுல போகணும்ன்ற ஐடியாவே இல்லை. எப்ப வந்து ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நான் பார்த்து உங்களுடைய கர்மா இது வந்து கொஞ்சம் பார்த்தேன், அப்பதான் எனக்கு அதுல ஒரு ஈர்ப்பு வந்தது, அதுல ஜாயின் பண்ணணும்ன்ற ஐடியாவே வந்தது. ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ இதுல வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க ABCDEFG இந்த மாதிரிதான் நாங்களாம் பேசிக் இங்க இருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்து ஒரு லெவல் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு. பட் இன்னும் நான் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல. பட் சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேசிக் இவ்வளவு அழகா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு வெளியில எல்லாம் எப்படி என்னன்னு தெரியாது. பட் ஆனா இவங்க குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லும் போது பார்த்தா நிஜமாவே யாரும் இந்த அளவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த குரூப்ல. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் குரூப்ல வந்து என்னதான் ஒரு கான்ட்ரவர்சி ஏதாவது இருந்தா கூட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மாதிரி அப்பீலே கிடையாது. ஸோ எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க, அந்த டாபிக் க்ளோஸ்டு. இதுக்கு வந்து குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே எல்லாரும் நன்றி சொல்லணும். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க எனக்கு தெரியல சார். கேள்வி மேல எல்லா கேள்வி, ஒரு கேள்வின்னா அவங்க 10 கேள்வி கேட்கறாங்க. இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ். ஆனா இந்த மாதிரி பேஷன்ஸ் அதான் அமு காயத்ரி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாக்கிறதுன்றது இட்ஸ் ரேர். ரொம்ப ரொம்ப ரேர். இந்த மாதிரி ஆம்பளைங்களும் சரி லேடிஸும் சரி இவ்வளவு பேஷண்டா இருந்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப கிரேட். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் அடுத்தது வந்து இந்த காசி ஜாதகத்துல வந்து எனக்கு வந்து அந்த அளவு வந்து அங்க போய் தான் பண்ணணுமா அப்படின்னு என் மனசுல ஓடிட்டே இருந்தது. இப்ப மிஸ்டர் கார்த்திகேயன் கேட்டப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அணை திறந்த அருவி அப்படியே போட்டோம் அந்த கர்மா இதுலன்னு, அது சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ நம்மளும் போய் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு. நிஜமா இந்த ஓவரால் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிளஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மந்த்லி ஒன்ஸ் நீங்க ஜூம் மீட்டிங்ல எல்லாரையும் சேர்த்து விடுறேன், கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் இருக்கும் நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 2 monthsக்காவது நீங்க ஒரு தடவை ஜூம்ல எல்லாரையும் மீட் பண்ண வைப்பீங்கன்னு கண்டிப்பா எந்த ஜோசியரும் அவங்கவுங்க காசை வாங்கிட்டு ஓகே அவ்வளவுதான் கட்டி விட்டுருவாங்க. இது நான் என்னுடைய பாஷையில நான் சொல்றேன். கண்டிப்பா எந்த ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து இந்த அளவு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு அழகா ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு எங்களால வந்து நினைச்சு பார்க்க முடியல. ரியலி ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நிஜமா நாங்கெல்லாம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா பிகாஸ் உங்க கிளாஸ்ல வந்து கத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கத்துக்கும் போது உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால எங்களுக்கு எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் கிடைக்குது. நாங்க இப்ப இந்த கொஞ்ச நாள் நீங்க 10 days தான் சொன்னீங்க, பட் ஆல்ரெடி 1 month ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நாங்க எவ்வளவு பொறுமையா எல்லாமே கத்துட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள எவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்கு அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே they will feel it கண்டிப்பா. ஸோ வந்து எங்களுக்குள்ள அவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. நாங்க அவ்வளோ பொறுமையா ஒன்னொன்னும் ஹேண்டில் பண்றோம். நீங்க சொன்ன ஒன்னொன்னு அந்த கர்மா வந்து இப்படி ஆக்டிவேட் ஆகும், இப்படி ஆகும் நீங்க சொன்னது ஒன்னொன்னும் ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து நாங்க வந்து நினைச்சு பாக்குறோம். யூஸ்வலாவே நான் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கீழே பாயில தான் படுப்பேன். பட் பூமாதேவியை நான் தொட்டுட்டு வணங்கிட்டு தான் நான் படுப்பேன். காத்தால எழுந்துக்கும் போதும் முதல்ல நான் அதுதான் பண்ணுவேன்.
ஸோ இப்பெல்லாம் நான் அது தொடுறப்ப நான் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் இப்பெல்லாம் தொடும்போது நான் உங்களை நினைச்சிக்காம இருக்கிறதே கிடையாது. ஸோ எவ்ரிடே வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன், பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்றேன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஒரு இவங்க தான். உங்களால மட்டும்தான் அது முடிஞ்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கிடைச்சது இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கைமாறி செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். நீங்க லாஸ்டா ஒண்ணு சொன்னீங்க, கைமாறுங்கிற ஒரு விஷயம். நான் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க என்ன மாதிரி நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும், கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லி தரணும். அதே மாதிரி சேவை மனப்பான்மையோட செயல்படணும். இது பண்ணீங்கனாலே அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கும் மேடம். ஓகே சார். கண்டிப்பா அது நிறைவேறும் எனக்கு இருக்கு சார். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சார் ஹரிராஜன் வந்திருக்கேன் சார். இப்போ சார் ஹரிராஜன் சார், ஒரே நிமிஷம் சார். சரிங்க சார். சொல்லுங்க சார், ஹரிராஜன் சார் சொல்லுங்க. ஹரிராஜன் சார் பேசுங்க சார். உங்க வீடியோ இன்னும் வரல சார். சார் இது ஆன் பண்ணிட்டேன் சார். ஓகே சார். பேசுங்க சார், பேசுங்க. வந்துருச்சு சார். சார் அதாவது கடவுள் மேல எனக்கு கடவுளுடைய தத்துவத்தை வேதாத்திரி மகரிஷி கிட்ட போய் தான் சார் எனக்கு முழுமை அடைஞ்சது. அதே போல அவர் என்ன சொன்னாக்கா, என்ன போல எல்லாரும் உயர்வடையணும்னு சொன்னாருங்க. அந்த ஒரு வார்த்தை உங்ககிட்ட அந்த வார்த்தை உங்களை கிட்ட இருந்து நான் கேட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்துட்டு நீங்க உங்களை யாரும் என்னென்ன சொல்றாங்க, ஆனா பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பிரபஞ்சமா உங்களை இப்ப உங்களை பயன்படுத்திக்குது. உங்களை பிரபஞ்சமா உங்களை உருவாக்கி இருக்கு. அந்த பேர் வச்சிருக்கீங்களா, ரொம்ப அருமையான பேரு, அற்புதமா அமையுது. நீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் மகரிஷி கிட்ட இருந்து வர்ற வார்த்தையிலவே எதிர்பார்க்கிறேன். நிறைய வார்த்தை உண்மையில. அதுக்கு மேல இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு சொன்னா, அதாவது மகரிஷி மட்டும் தான் சொன்னாரு என்ன அளவு எல்லாரும் உயரணும். அதே மாதிரி நிறைய பேர் ஆசிரியர்களை உயர்த்தினார் அவரு. பெரிய பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு அவருக்கு ஒரு பேரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்கெல்லாம் கிராமத்துல வாழ்ந்தோம் உங்களை மாதிரி. இப்போ எங்க அக்கா பார்த்தீங்கன்னாக்க 1 மணி நேரம் பீச்சு கொடுப்பாங்க. ஏன்னா 1 மணி நேரம் என்னால பேச முடியும் அந்த கடவுள் தத்துவத்தை பத்தி. அது மாதிரி நீங்க இந்த ஜோஷியத்தை பத்தி இந்த அளவுக்கு பொறுமையாவும் இந்த அளவுக்கு அதெல்லாம் நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டாங்க. பிரபஞ்சம் உங்களை பயன்படுத்திக்குது. பிரபஞ்சத்துல உங்க மூலமா பிரபஞ்சத்திலிருந்து இன்னும் நிறைய வரும். இந்த சித்தர்களால மறைச்சு வச்சிருக்கிறதுல இதெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்க வளமுடன் சார். வேதாத்ரி மகரிஷி ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தத்துவ ஞானி. அவருடைய பிராக்டிசஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஆலியாருக்கு போயிருக்கேன். அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த காயகல்ப பயிற்சி நான் என்னுடைய 18வது வயசுல நான் அதை பண்ணி முடிச்சேன். அந்த பயிற்சியை முடிச்சேன். அதனோட எனர்ஜி தான் இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு சின்ன வயசுலயே சக்சஸ் பண்ண வச்சிருக்கு. ஆமாய்யா, நான் கடவுளுடைய தத்துவத்தை அவர்கிட்ட தான் என் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். எங்க குடும்பத்துல எல்லாருமே அதுல பிரம்மஞானம் எல்லாருமே என் குடும்பத்துல எல்லாரும் முடிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த வகையில இன்னைக்கு இந்த ஜோஷியத்தை பத்தி இந்த அளவுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் உங்களை இந்த பிரபஞ்சம் நிறைய உங்களை பயன்படுத்திக்கும். பிரபஞ்சத்திலிருந்து முழுசா நிறைய விஷயத்த உங்க மூலமா அது வெளியே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம் சார், பிரகாஷ் பேசுறேன். வணக்கம் சார். சார் பிரகாஷ் பேசுறேன் சார், சென்னையில இருந்து. சொல்லுங்க சார், உங்களுடைய வீடியோ வருதுங்களா? வீடியோ வரலீங்க சார். இன்னும் வருது சார். வாங்க சார். நன்றி. வணக்கம் சார். உங்களை வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த பிரபஞ்சம் கொடுத்த பொக்கிஷம். அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருந்து நிறைய பேர் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். முதல்ல உங்களுக்கு குரு வணக்கம்.
அப்புறம் நம்ம குழுவுல உங்ககிட்ட சேர்ந்து இருக்கிற அனைத்து ஜோதிடர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது உங்க கிரக நிகழ்ச்சிக்கு வந்துறது ரொம்ப சந்தோஷம். எங்க மனைவி இட்டுட்டு வர முடியல. ஓகே. அப்போ எங்க மனைவியோட பேரு வந்து பிரபா. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பாக்குறதே ரொம்ப சந்தோஷம் சார். அதுலயே வந்து ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு தெரியும். அந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நான் உணர்ந்திருக்கேன். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. தெரியுதுங்களா? தெரியுது சார். தெரியுது சார். எல்லாம் வந்து அந்த கால சக்கர இதுபடி எங்களுக்கும் எல்லாம் 8 தான் இருக்கு. எனக்கும் சரி மகனுக்கும் சரி. உங்க கிரகப்பிரவேச இல்லத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் ஒரு பழைய குரு, முன்னாள் குரு ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடு அவரே வந்து கூப்பிட்டு, இந்த வேலையில இருக்கு, வெளியில கொடுக்கறதா இருந்தா 60 லட்சம் ஆகும், உனக்கு வந்து 30 ரூபாய் செலவுல நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா வந்து நான் அதை முயற்சி பண்ணவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. சொன்னாருங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து தேனி மணி பட்டாச்சாரியார்னு சொல்லிட்டு அந்த இதுல பயிற்சி வகுப்புல நாங்க 2 பேருமே கலந்துட்டு படிச்சு ஜோதிடம் பட்டம் வாங்கியிருக்கோம். ஆனா தெளிவா வந்து அனுபவத்து மூலியமா தான் ஒண்ணா கத்துட்டு வரோம் சாமி. அதாவது உங்க பிரபஞ்சத்து மூலியமா உங்க கிட்ட இருந்து தான் நிறைய தெளிவுகள் வந்து கிடைச்சது எங்களுக்கு. கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சாமி. நீங்க ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி கை தூக்கி விடுறாப்புல இந்த கால சக்கரம் எங்களையும் ஒரு பார்வை பாத்துக்கணும், கை தூக்கி விடணும். நாங்க கத்துனவங்க எல்லாம் முன்னாடி பீஸ் கட்டி தான் சார் நான் படிச்சேன். அப்பெல்லாம் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் தெரியல. ஆனா உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டுதான் பீஸ் கட்டுறேன். இது எப்படி வச்சிருக்குன்னு நானே அப்பப்ப நினைச்சுப்பேன். அந்த எல்லாருக்கும் முன்னாடி முதல் மந்த்லி பீஸ நான் ஃபர்ஸ்ட்ல கட்டி படிச்சேன். அங்கெல்லாம் கூட நான் இவ்வளவு கத்துக்கல. ஆனா உங்ககிட்ட ஒரு கிளாஸுமே கத்துக்கின்னு அப்புறம் தான் பீஸ் கட்டுறேன். இதுக்கே சார் நான் இப்ப 2000 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1000 ரூபாய் போட்டாதான் இந்த மாசம் இந்த இதோட பீஸே கட்டணும். திங்கக்கிழமை கட்டுறேன்னு சொன்னேன். இது புதன்கிழமை எல்லாம் கட்டிடுவேன் சார். அடுத்த கிளாஸும் கட்டுறேன். அது ஏன்னு தெரியல, உங்களுக்கு மட்டும் என்னால முன்னாடியே பணம் கட்ட முடியல. கத்துக்கின்னு தான் கட்ட வைக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதாவது நம்மளுடைய வகுப்புல எப்பயுமே பணத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. அதனாலதான் பணம் வந்து நம்மள்ட்ட ஈர்ப்பாயிட்டே இருக்கு. பணம் என்னைக்கு நம்மள தேடி வரும். வருத்தமா இருக்கு. நான் வருவாயே இல்லாம இருக்கு சாமி. நம்ம அந்த அளவுக்கு பணம் கட்டிட்டு இவ்வளவு விஷயம் கத்துக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது எப்பயுமே திருப்தியா நீங்க கத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். பணம் நீங்க பொறுமையா பண்ணுங்க, அது ஒரு பெரிய விஷயம் சார். எங்க பையனுக்கு மட்டும் நீங்க பார்த்து சொல்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா போதும். ஏன்னா அவனுக்கு எல்லா கிரகமும் 8ல தான் இருக்கு. என்னோட பிஏ கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, பாத்துக்கலாங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி குரு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்க சொன்னாங்க செவ்வாய் காரகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல சாமி. ஏன் கஷ்டப்படணும்? குருவை கண்டுபிடிச்சிட்டீங்க, சகோதரன் சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் அம்மு காயத்ரி மேடம் சொன்னாங்க. கண்டிப்பா 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 கிட்ட வந்துட்டாங்க. அந்த பிரபஞ்ச வந்து இயக்குது, நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. நினைக்கவே இல்ல சார். நாங்க வீட்டை பத்தியே நினைச்சது கூட இல்ல, கனவுல கூட. ஆனா இப்பயும் ஒண்ணும் இல்ல, அடிப்படை ஒண்ணும் வருமா இல்ல சாமி. என் கையில 10 பைசா இல்ல. அவரே வந்து கேட்டாரு. சரி பாக்கலாம் சாமி அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. நாங்க எதுவுமே கேட்கல. அது கண்டிப்பா மிராக்கிள்ஸ் நடக்கும் மேடம். கண்டிப்பா மிராக்கிள்ஸ் நடக்கும். சோ அததான் நான் இந்த பிரபஞ்சத்தை நான் எந்த கோயிலுக்கு போனாலும் வேண்டது என்னன்னா, எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நான் வேண்ட மாட்டேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும் கூட வேண்ட மாட்டேன். என்ன நம்பி வரவங்களுக்கு நல்லது நடக்கணும், என்ன வந்து பாத்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கணும். அததான் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் ப்ரேயர் பண்ணுவேன். சோ அதனாலதான் கடவுள் வந்து எல்லாரையும் நல்லா வச்சிருக்காரு. கண்டிப்பா நல்லா வருவீங்க, தைரியமா இருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஜோதிடத்தை தான் சாமி நம்பிட்டு இருக்கோம் நாங்க. எங்களுக்கு வேற வருவாய் எதுவும் இல்ல சாமி, வேலையும் இல்ல சாமி. கண்டிப்பா கண்டிப்பா ஜோதிடத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து பயணம் பண்ணுங்க, நல்லா வருவீங்க. நன்றி சாமி. நன்றி சாமி. எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. வணக்கம் சார். நன்றி நன்றி. வணக்கம் பக்ருதீன் சார். ஹலோ சார், நான் லட்சுமி பேசுறேன். உண்மையோட பதிவு பண்ணிக்கிறேன் சார். நானும் வந்து வேதாத்திரி மகரிஷியோட இதுதான் சார். நான் காய்கல்பம் படிச்சிருக்கேன், காய்கல்பம் பண்ணிருக்கேன், இளநிலை முதுநிலை எல்லாமே பண்ணிருக்கேன். பட் அவர் நேரம் பார்த்ததுல எங்க மாமனார் மூலமா எனக்கு அறிமுகமாகி இங்க சென்னையிலேயே அந்த கிளாஸ் போய் பண்ணிருக்கேன் சார். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், அருமை.
ஹலோ, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்றப்ப இது என்ன கர்மா அப்படிங்கிற மாதிரி சார் உங்களுடைய வீடியோ டிஸ்ப்ளே ஆகலையா சார்? சார் இந்த ஒரு நிமிஷம் சார். வீடியோல என்ன ப்ராப்ளம் தெரியலையா சார், திடீர்னு ஆனா மாட்டேங்குது டக்குன்னு. ஓகே சார், ஃபைன் ஃபைன், பேசுங்க சார். அதாவது சார் இந்த கர்மா கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நிறைய எதிர்பார்ப்புகளோட இருந்தேன் சார். ஏன்னா பேசிக்கான ஒரு சில விஷயங்கள், ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுனால இது கர்மா கிளாஸ் ஜாயின் பண்ணது மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் சார் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கான செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம ஜாதகத்தையே பண்ணிக்க முடிஞ்சுச்சு இந்த கிளாஸ் மூலமா. நிறைய அனுபவங்களும் கிடைச்சு சார். எதுவும் உங்க மூலமாவும், அதாவது சொல்லுவாங்கல்ல, கொட்டு போட்டாலும் குரு கையில கொட்டு போடணுங்கிற மாதிரி, அதாவது அது என்ன விஷயம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்க மூலமா தெரிய வந்துச்சு சார். வேற நம்ம ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். அதாவது நம்ம அந்த கிளாஸ்ல இருந்தோம்னா நம்ம கரெக்டா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சென்ஸ் தான். இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கிளாஸ்ல அட்வான்ஸ் கிளாஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணலான்னு சார். கர்மாவை பத்தி ஒரு டீட்டெயில்டா நீங்க சொன்னீங்க, எல்லாமே சொன்னீங்க. எங்களுக்கு கொஞ்சம் அந்த பிடிஎஃப்ஐயும் கொஞ்சம் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இன்னொரு விஷயம் சார், நம்ம குரூப்ல ரோஷன் சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருங்க சார், வந்துரும் சார். சார் அப்புறம் நம்மகிட்ட எல்லாத்துலயுமே மெயில் ஐடி எல்லாமே கேட்டோம் சார், நீங்களும் நாங்களும் கொடுத்தோம் சார். அந்த நம்ம குரூப்ல மட்டும் தான் சார் வீடியோஸ் வருது. அந்த மெயில் ஐடியில இது வரைக்கும் நம்மளுடைய எடுத்த கிளாஸஸ் எல்லாம் நமக்கு ஒரே ஒரு இதுல வந்துச்சுன்னா வரிசையா தொடர்ச்சியா பாக்குறதுக்கு, அதாவது ஒரு சில நாட்கள்ல லேட்டா வந்தாலும் அந்த கிளாஸஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது மட்டும் அது என்னோட மீடியா பர்சன்ட்ட நான் பேசிட்டு என்ன உங்களுக்கு ஃபேவரோ பண்ணி கொடுக்குறோம் சார். அடுத்து நீங்க கிளாஸ் போறப்ப நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். எல்லாரும் இந்த குரூப்ல கண்டிப்பா குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். அந்த பிஏவும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுவாங்க சார். அதே போல சார், நீங்க இந்த கிரிப்டோ கிளாஸ் போட்டிருந்தீங்க, அது அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கு இப்போதைக்கு நமக்கு இல்லைங்கிறதுனால நான் அதில் அட்டன் பண்ணல. பட் ஆனா நீங்க பணம் சம்பந்தமான கிளாஸ் அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சார். ஏன்னா டு ஏர்ன் மணி, பிரபஞ்சம் விதி நீங்க சொல்ற மாதிரி அதனால அடிப்பெல்லாம் சார் செயல்பட்டு இருக்கேன். முதல்ல கூட கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நிறைய தேவைகள் இருக்கிறதுனால அந்த அடுத்து போடக்கூடிய மணி சம்பந்தமான கிளாஸ் கண்டிப்பா சார் வாங்க சார், தாராளமா படிக்கலாம் வாங்க. அதே போல நடத்தக்கூடிய நீங்க இந்த ஜோதிட இது கிளாஸ் இருக்கு பாருங்க சார். அதாவது என்னன்னா நீங்க கலந்துக்கிட்டு பேசுறீங்க பாருங்க, அந்த வகுப்புல கலந்துக்கிட்டு அந்த நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண சொன்னீங்க, அதையும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா இப்ப என்ன நிறைய பேர் கேட்டு வராங்க, நிறைய பேருக்கு சொல்றது எல்லாமே சரியான முறையில கரெக்டா இருக்குது. அதுவே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரமா நினைக்கிறேன் சார். நம்ம ஒண்ணும் இல்ல, இறைவன் தான் எல்லாம் நமக்குள்ள இருந்து இயக்குறான் அப்படிங்கிற அடிப்படையில செயல்பட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நீங்க கொடுத்த ஒரு சில விஷயங்கள் பயன்படுத்துறப்ப அது துல்லியமா அவங்க இதுல பொருந்துது. அதுதான் சார் எனக்கு இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுடைய மிகப்பெரிய வெற்றி. அதாவது நார்மலா பேசிக் தெரிஞ்சு நான் சொல்லிட்டு இருந்த அஸ்ட்ராலஜிக்கும் இப்ப உங்களுடைய கிளாஸ் இந்த கிளாஸ் வரக்கூடிய பிடிஎஃப்ஸ், அதே போல வந்து கிளாஸ்ல வரக்கூடிய வீடியோ, இதை வச்சு அவங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றது இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்க, அடுத்தவங்க அப்படியே ரெஃபர் பண்ணி வர்றாங்க சார். இது வந்து இந்த கிளாஸ்ல நான் வந்து படிச்சதுடைய விளைவா பயணம் நினைக்கிறேன் சார். உண்மையிலே சொல்றேன். இதை எனக்கு தெரிஞ்சவங்க, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கிளாஸ்ல நிறைய எல்லா பேரும் ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை அடுத்து நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோட மறைக்காம அடுத்தடுத்த இடங்களுக்கு நானும் கொண்டு போய் இதன் மூலமா பலன்கள் சொல்றதுக்கு ரொம்ப பேருதவியா இருக்கு சார். அதாவது வார்த்தைகள் இல்ல, வணங்குறேன் சார். அதாவது அடுத்தடுத்த வகுப்புல தொடர்ச்சியா படிச்சு இன்னும் ஒரு சிறந்த ஜோதிடரா கேட்கிற கேள்விக்கு, அவங்க நம்மகிட்ட கேட்கிற கேள்விக்கு எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த பதிலை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன் சார். ரொம்ப கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். என்னால ஏதாவது இடையூறுகளோ இல்ல உங்க மனம் ஏதாவது இது இருந்துச்சுன்னா நீங்க என்ன வந்து மன்னிச்சிடணும் சார். ஏன்னா ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில தான் அந்த மாதிரி கேட்டேனுடைய, வேற எதுவும் இல்லை சார். ஏன்னா டெய்லி அந்த ஒன்றும் தப்பு இல்லை சார், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஒரு வகுப்பு நடக்கும்போது மாணவர்கள் பல விதங்கள்ல இருப்பாங்க. எல்லா மாணவர்களையும் அரவணைச்சு கூட்டிட்டு போறது ஒரு குருவுடைய கடமை சார். சரிங்களா? அதனால உங்க மேல எந்த ஒரு தனிப்பட்ட கோபமோ எந்த ஒரு இதுவும் இல்லை சார். நீங்க நல்லா வரணும், நல்லா படிக்கணும், மேலும் தொடர்ந்து எல்லா வகுப்பும் கத்துக்கோங்க, நல்லா வருவீங்க சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது சார் நாங்க ஸ்கூல்ல இருப்போமா சார், அந்த டயத்துக்கு வந்து ஒதுக்கிட்டு பார்ப்போம் சார் இந்த நிகழ்ச்சியை. அதனால இன்னும் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இன்னொரு விஷயம், அதாவது 2-3 கிளாஸ்ல கூட 5 மணி வரைக்கும் அமைதியா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்ப நான் இன்னைக்கு டுடே கிளாஸ் இருக்கா, அட்மின்ஸ் இன்னைக்கு கிளாஸ் இருக்கா போடுங்க அப்படின்னு சொல்லி கூட போட்டிருக்கேன்.
நானும் அது வரைக்கும் வர முடியாது. அந்த 5 மணி வரைக்குமே நாங்களும் பிஸில தான் இருப்போம். அந்த காரணங்கள் தான் சார். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க இன்னொரு சின்ன ஒரு சஜஷன் சார், நீங்க சொன்ன மாதிரி நேரடியான வகுப்புகள் போட்டா இன்னும் நாங்க விளக்கங்கள் கேட்கறதுக்கோ இல்ல தொடர்ச்சியான பாடங்கள் படிக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதனால இப்ப கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் நார்மலானதுனால ஜூம் கிளாஸ் இருந்தாலும் கொஞ்சம் நேரடியான வகுப்புகள் போடுறப்ப கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா சார், கண்டிப்பா சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாத்துக்கும் நிறைய நண்பர்களை எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குது. நிறைய நண்பர்கள் தொடர்பு இருக்காங்க, அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்றேன். அவங்களும் எனக்கு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார். உங்க இந்த குழு மூலமா உங்களோட படிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மூலமா அது எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஏதாவது இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய குருவாகிய உங்களுக்கும் நான் வந்து முதற்கண் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இதுக்கு நன்றி சார், நன்றி சார். கோதை மேடம். சார் வணக்கம். முருகானந்தம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம் சார். வீடியோ என்ன வரலைங்க சார். சார் ஹலோ சார். வணக்கம் வணக்கங்க. சொல்லுங்க, பேசுங்கம்மா. சார் கோதை பேசுறேன் சார். கோதை மேடம். சொல்லுங்க. சார் நீங்க எங்களுக்கு ஐ ஓபனரா இருக்கீங்க சார். அது மட்டும் இல்ல, நீங்க குருவா இருந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து எங்களை பார்த்துட்டீங்க. நாங்க எல்லாரும் எங்களோட பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்றோம். எல்லாத்தையும் நீங்க பொறுமையா கேட்டு எங்களை எப்படிலாம் வழி நடத்தணுங்கிறத கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க சார். எங்களுக்கு அடுத்தடுத்து கிளாஸ் வரும்போதும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். நாங்க லேடிஸு, கரெக்டான குரு கிடைச்சாதான் எங்களால எல்லாமே கரெக்டா பண்ண முடியும். கண்டிப்பாங்க. அது மட்டும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். திடீர்னு நீங்க கூப்பிட்ட உடனே மறந்துடுறேன் சார். உங்களை வந்து நேர்ல பார்க்கணும். அது மட்டும் இல்ல சார், நீங்க நல்லா இருக்கணும், உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கணும், எங்களை நல்லா பாத்துக்குங்க சார். ஓகேங்க, நன்றிங்க. கண்டிப்பா என்ன நம்பி வந்தவங்கள என்னைக்கும் கைவிட்டது கிடையாது. சோ ரொம்ப முருகானந்தம் சார் இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். வீடியோ வந்துச்சா சார்? வந்துச்சு. நீங்க அப்படியே பேசுங்க சார். ஓகே சார். முதல்ல மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் சார். எப்படின்னா, நான் இந்த கர்மா கிளாஸ்ல வந்து நான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன். இருந்தாலும் வந்து சாருடைய கிளாஸ்ல வந்து முதல்ல மெடிக்கல்ல சேர்ந்தேன், அதுக்கப்புறம் மரபணு, அதுக்கப்புறம் மணி அட்ராக்ஷன், அப்புறம் இதுல சேர்ந்திருக்கேன். அந்த மெடிக்கல்ல இருந்தப்போ கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அடுத்து மரபணு வந்தப்போ கொஞ்சம் ஓவர் பிஸி ஆயிட்டேன். மணி அட்ராக்ஷன்ல சுத்தமா பிஸி ஆயிட்டேன். இப்போ கர்மாலையும் சுத்தமா பிஸி ஆயிட்டேன். சாரனுடைய அந்த கர்மா எனக்கு உள்வாங்கி நான் அது மாதிரி பிஸி ஆயிட்டேன். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல, பார்க்கவே முடியல. இப்போதான் வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்து நெட்டு ப்ராப்ளமா இருந்துச்சு, ஜாயின் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பிஸியே சார் கொடுத்துட்டாரு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சம் வந்து அவரை எனக்கு கொடுத்தது வந்து பெரிய ஒரு அருட்கொடையா நினைக்கிறேன். அதே மாதிரி என்னையும் வந்து ஒரு ஜோதிடராக இருந்த என்னை இன்னைக்கு ஓரளவுக்கு இப்போ என்னைய தெரிய வச்சதுக்கு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சாருடைய கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணும்போது, மெடிக்கல்ல ஜாயின் பண்ணும்போது என்னுடைய வருவாய் சாதாரண வருவாய், அடுத்து மணி அட்ராக்ஷன்ல, அடுத்து மரபணு மணி அட்ராக்ஷன்ல எல்லாம் ஒரு நிரந்தர வருவாயை கொடுக்குற அளவுக்கு சாருடைய அந்த கர்மா உள்வாங்கி நான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சார் என்னென்ன கிளாஸ் போடுறாரோ அந்த எல்லா கிளாஸ்லையும் நான் அட்டன் பண்ணிடுவேன். இப்போயும் அட்டன் பண்ணிடுவேன். அதை பற்றி நான் இது பண்ண மாட்டேன். இருந்தாலும் சாருடைய எனர்ஜி எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி இந்த இதை இன்னைக்கு தான் என்னால் பேச முடிஞ்சு. கர்மா கிளாஸ்லாம் நான் பேச முடியல. சார் சொல்லி தான் நான் காசி போனேன். காசி போய் அங்கேயே எனக்கு ஒரு எப்படின்னா அந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு நான் வண்டியில் போட்டில் ஏறும் போதே என்னுடைய நகை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும். ஜுவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 இடத்துல பிரித்து வச்சுருந்தேன். எப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். அது நான் போட்டில் அந்த தர்ப்பணம் பண்ணிட்டு ஏறும் போதே என் மனைவி ஃபோன் பண்ணி இது மாதிரி நகை கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காசிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குழு தான் இது. இது நிறையவெல்லாம் நடந்திருக்கு எல்லாத்துக்கும். இந்த பிராப்தம் அவர் சொல்லி எனக்கு நடந்தது. இந்த காசி போக வேணாம் அப்படி இப்படிங்கிறதுக்கு சில பேர் சொன்னதுனால இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். அது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க சொல்லப்படி சொல்லிட்டு போட்டோம். ஆனால் என்னுடைய குரு சொல்லி இன்னைக்கு நான் வந்து விமானத்திலேயே நான் ஏறணும் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் கொடுத்த வேலையிலே எனக்கு இப்போ விமானத்தில் ஏற்றி இறக்கி அங்கேயும் சிறப்பான ஒரு இதை செஞ்சு இன்னைக்கு வந்து நான் காசிலேருந்து வந்து இன்னைக்கு என்னால் வந்து பிஸி ஆகணும், ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு
ஜோதிடத்துல வந்து ஐயா கொடுத்த அந்த இதை வச்சு இன்னைக்கு நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கர்மா வெளிப்படுத்திட்டு இருக்கேன். வாழ்வியல் பரிகாரம் மூலமா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஐயாவுக்கு வந்து என்னைக்கும் வெள்ளைய தேவனாவா இருப்பேன். என்னை வந்து யாருன்னு சாருக்கு ஐயாவிட்ட இது வரைக்கும் நான் வந்து விவரத்தை சொல்லலை. சார் கூட பிளக்ஸ்ல இந்த குதிரை ஒரு குதிரை போட்டிருக்கீங்களான்னு சொன்னீங்க ஐயா. அது வந்து குதிரை இல்லைங்கய்யா. ஐயா வீடியோ தெரிய மாட்டேங்குங்கய்யா. ஐயா ஐயா உங்க வீடியோ இருக்குங்கய்யா. உங்க வீடியோ தெரிய மாட்டேங்குங்கய்யா. நீங்க பேசும்போது உங்க வீடியோ தான் தெரியும். அப்படிங்களாயா? சரிங்க சரிங்க. நான் இருக்கேன். அப்ப ஐயா கேட்டாங்க கல்யாணத்துல பிளக்ஸ் வச்சு, சாரி வீடு கிரகப்பிரவேசத்துல பிளக்ஸ் வச்சுருந்தேன். ஐயா சொன்னாங்க இந்த குதிரைன்னு. அது வந்து குதிரை இல்லைங்கய்யா, மருது பாண்டியர்கள் கேள்விப்பட்டீங்களையா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. அந்த மருது பாண்டியர்கள்ட்ட வந்து எங்க ஐயா வளரி தெரியுமாங்க? வளரி கேள்விப்பட்டீங்களா ஐயா? வளரின்னு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு எங்க ஐயா தான் தலைவர். கருப்பையா சேர்வைன்னு சொல்லிட்டு எங்க ஐயா தான் தலைவரா இருந்தாரு. இன்னைக்கும் வந்து இந்த மருது பாண்டியர்கள்ல இருந்து எனக்கு வந்து 1500 ரூபாய் பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு அந்த வாரிசு வகையில இருந்து. புரியுங்களா? அதனால வந்து நாங்க இன்னைக்கும் உங்களுக்கு எந்த இதுக்கும் சரி சாந்தமா இருந்தாலும் வருவேன். இது வெள்ளையத்தேவனுடைய எப்படி நிக்கிறனோ அந்த மாதிரி கம்பீரமா வந்து நிற்பேன். எதுக்கும் தயாரா இருப்பேன். உங்களுக்கு என்னைக்கும் இன்னைக்கு வந்து எந்திரிச்சு காலையில வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து உங்களை தான் வச்சிருக்கேன் வீட்டுல போட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு அடுத்து ஐயா வந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியில வருவேன். அதனால நீங்க எந்த கிளாஸ் போட்டாலும் சரி, எதுக்கு போட்டாலும் சரி இந்த நீங்க நைட்டு கிளம்பி காலைல வாங்க அப்படின்னா இப்போ உடனே கிளம்பி வந்துடுவேன். எதுக்கா இருந்தாலும் சரி வீட்டுல எந்த ஒரு இன்ப துன்பத்துக்கும் முருகானந்த் வந்து நிற்பேன் சார். அதனால வந்து மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் என்னன்னா, ஐயாவுடைய கர்மாவை நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ஒரு வகையில ஜெயிக்கலாம். ஒண்ணு புரியுதல் எங்களுக்கு. அவரை மனசு கஷ்டப்படுத்தாம அவருடைய எல்லாத்துக்கும் அவருக்கு உறுதுணையா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத வேண்டி சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஐயாவுக்கு என்றென்றைக்கும் நான் வந்து உறுதுணையா இருப்பேன். அது ஒரு வெள்ளை தேவனாகவும் இருப்பேன். மருதுபாண்டியர்களுடைய எங்களுடைய ஐயா கர்ப்பையா சேர்வை அவருடைய இதுலயும் நினைவுலையும் நாங்கள் வந்து என்னைக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். நான் பழகிற எல்லாத்தையும் அப்படிதான் இருப்பேன். இருந்தாலும் ஐயாவுக்கு ஒரு படி மேலேயே மாதா பிதா குரும்பாங்கல்ல, அதுல எனக்கு கிடைத்த வரத்துல மாதா பிதா எங்க அம்மாவும் அப்பாவும் இல்லை. அடுத்தபடியா எனக்கு இருக்கிறது ஐயாவை தான் எப்போதும் நினைப்பேன், எப்போதும் இருப்பேன். வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றிங்க ஐயா. அதாவது ஐயா வந்து ரொம்ப ஒரு படி மேல போய் ஒரு வெள்ளையதேவன் மாதிரி ஒரு பாதுகாப்பு படை அதிகாரியா என் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலே அந்த ஒரு விஷயத்திற்கு உண்டான நபர், ஒரு பட்டுக்கோட்டையை சேர்ந்த நபர் ஐயா. அவருடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அவருடைய வீடு திறப்பு விழா நீங்க தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு தர்ம சங்கடமா இருந்துச்சு. நம்ம ஒரு வயசுல சின்ன பையன், நம்ம போய் எப்படி அதை பண்றதுன்னு நினைச்சேன். ஆனா அவர் அந்த வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு குருவா வந்து நீங்க எங்க வீட்டுக்கு திறப்பு விழா பண்ணி வைங்கன்னு அவங்க வீட்டுக்கு வந்து ரிப்பன் கட் பண்ணி வீடு திறப்பு விழா பண்ணி வச்சேன். அது என் வாழ்க்கையில முதல்ல எனக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெருமையான ஒரு தருணம். இதுக்கு நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். ஐயாவுடைய ஒரு உயர்ந்த உள்ளத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஸோ இப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் ஜோதிட ரீதியாக ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லலாம். நான் பிறந்தது தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்தோடைய வேலை என்னன்னா, தைத்துளை கரணத்தோட விலங்கு என்னது? கழுதை. கழுதையோட வேலை என்னங்க? ஊர்ல எல்லாருடைய அழுக்கு துணியும் தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு வண்ணாந்துறைக்கு போறதுதான் கழுதையோட வேலை. அந்த மாதிரி இந்த கழுதையும் என்ன பண்ணும்? தைத்துளை கரணத்துல பிறந்திருக்கனால ஊர்ல இருக்கிற எல்லாருடைய சுமைகளையும் நான் சுமந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கணும். வண்ணாந்துறைக்கு துணி போனா என்ன ஆகும்? துணியை நல்லா துவைச்சு கசக்கி புழிஞ்சு நல்லா பிரைட்டா ஒயிட் ஆக்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மள்ட்ட வரக்கூடியவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கசக்கி தூக்கி போட்டு அவங்கள பிரைட்டா வெள்ளை சட்டை போட்டா எப்படி ஒரு ஜம்முன்னு இருப்பாங்களோ அந்த மாதிரி ஜம்முன்னு அவங்க வாழ்க்கையை மாத்தணும். அந்த மாதிரிதான் பிரபஞ்சம் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த தைத்துளை காரணத்திலேயே பிறக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணத்தை இப்பதான் என்னாலேயே ரியலைஸ் பண்ண முடியுது, நம்ம ஏன் தைத்துளை காரணத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில முருகானந்தம் சார் மாதிரி பல மாணவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவல்ல வரணும். அதுக்கு என்னுடைய ஆசிகளும் ஆசீர்வாதங்களும் இந்த பிரபஞ்சத்தோட துணை எல்லாருக்குமே இருக்கும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அடுத்தது வந்து அடுத்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கிளாஸ்னால ஒரு 10 minutes லேட்டா கிளாஸ் முடிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து கற்பகவல்லி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு கவிதையில உங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே மேடம்.
கண்டு உணர்ந்து உரைத்தாய் ஓர் உயர் குருவென, கண்டு உணர்ந்து உரைத்தாய் ஒரு உயர் குருவென, அலை காண விழித்தாய் அலைக்கடல் மீது ஆழம் தேடி அலையும் ஆன்மாக்களுக்கு, அலைக்கடல் மீது ஆழம் தேடி அலையும் ஆன்மாக்களுக்கு இது ஒரு ஆன்மீகம் என்று, இது ஒரு ஆன்மீகம் என்று. அண்டத்தில் பிண்டத்தின் அடையாளமாம், அண்டத்தில் பிண்டத்தின் அடையாளமாம் ஜாதகம், அந்த ஜாதகத்தை சாதகமாக்க ஒரே ஜாதியானோ, ஒன்றானோ, உயர்வோம் உயர்த்துவோம். ஜாதகத்தை சாதகமாக்க ஒரே ஜாதியானோ, ஒன்றானோ, உயர்வோம் உயர்த்துவோம். வரிகளும் அல்ல, இதுவே வாழ்க்கை. குருவே துணை சார். அருமை அருமை மேடம். எல்லா மாணவர்கள் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கவிதை வந்து எனக்காக நீங்க எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத விட ஜோதிடத்துக்காக எழுதியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். எப்பயுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி நாம எல்லாம் ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லுவோம். எங்களுடைய சங்க மீட்டிங்ல கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடர்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல எந்த ஒரு மூலையில ஒரு பிரச்சனைனாலும் எங்களுடைய ஜோதிட சங்கமான ஜோதிட பிரபஞ்சக்குழு நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தங்க பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு சாதகமா நம்ம நிக்கணும். அதை வந்து அழகா நீங்க கவிதையில சொன்னது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப அருமை மேடம். என்னுடைய பள்ளி பருவ நினைவுகளை நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன்னா நான் ஸ்கூல்ல வந்து ஒரு சிறந்த கவிதை எழுத்தாளர், கட்டுரை எழுத்தாளர், பேச்சு போட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் விட மாட்டேன். கவிதை நிறைய எழுதுவேன். என்னோட டீச்சர்ஸ்லாம் என்னோட கவிதையை பார்த்து படிச்சிருக்காங்க. இன்னும் அது சம்பந்தப்பட்ட கவிதை புக்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கேன். ஸோ நீங்க எழுதின கவிதை ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ரொம்ப நன்றி மேடம். உங்க பேருக்கே உண்டான விஷயம் கற்பகம் அப்படின்னா என்ன மீனிங்னா எல்லாத்தையுமே உயர்வடைய செய்யறதுன்னு அர்த்தம். அதனாலதான் பிள்ளையார்பட்டியில கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் எல்லா கோயிலையும் கற்பக விருட்சம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. எல்லா கோயிலையும் ஒவ்வொரு கடவுளுக்குமே விருட்சம் இருக்கும். அதுதான் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அந்த உங்களுடைய பெயர் மாதிரியே நீங்க மேலும் மேலும் வளர்ந்து வரணும் மேடம். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி மேடம். தேங்க்யூ. இப்போ உங்க கிளாஸ் வந்தோடனே அதெல்லாம் மறுபடியும் இப்போ நம்ம கிளாஸ் நடக்கவே நான் இது யோசிக்கவே இல்லை. அதான் உங்ககிட்ட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய இழந்த பல விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வருது. உங்ககிட்ட இந்த கான்பிடன்ஸ் மறுபடியும் நீங்க எனக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி. தனபாணி சார். தண்டமணி சார் இருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே சார். சார் ஒரே நிமிஷம் சார். அது சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஒரு நிமிஷம். கோவில் இருக்க வேற ஒண்ணு இல்லை சார். அப்புறம் சார் சௌக்கியமா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே பெரிய விஷயம் சார். சிம்பிளா உணவு வச்சு ஒரு பெரிய இதுவே பண்ணிட்டீங்க சார். உண்மையில அது பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே நல்லா பண்றீங்க சார். அட்டகாசமா. நாங்க கோவில் இருக்கோம், ரெகுலரா வரவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். அது மோஸ்ட்லி 10ல் ஒரு 5-6 கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய செலவு இல்லாம அவங்களுடைய கோரிக்கைகள்ல நிறைவேறதுக்கு நாங்க ரொம்ப உங்க கோவில்ல ஃப்ரீ டைம்ல உங்க வீடியோ தான் யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருப்பேன் சார். பரவாயில்ல, கரெக்டா இந்த தடவை நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். விநாயகர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்க மூலியமா நாங்களும் கத்துக்கணும், அந்த மாதிரி நிறைய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இப்போ கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். நீங்க சொன்ன ஒரு விஷயத்த கண்டிப்பா இது சொல்றேன் சார் எல்லாருக்கும். நீங்க அன்னைக்கு இது சொன்னீங்க சார், இந்த கர்ணநாதன் பத்தி. இந்த கர்ணநாதனுடைய அதிதேவதை மாதிரி சொல்லும் போது இந்த ராகு அப்படி சொன்ன பாலவ கர்ணத்துக்கு அதுக்கு பண்ணும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இது சொன்னீங்க, தக்காளி சாதம் இது சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியாதவங்களுக்கு தக்காளி சூப் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன் சார். ஆனா அவங்களும் கரெக்டா திருவாதிரை நட்சத்திரம், அது ஒரு பிளஸ் பாயிண்டா போச்சு. உடம்பு சரியில்லை, அவங்க வந்து விடோ, பட் அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்தப்போ தக்காளி சூப் அந்த மாதிரி வாங்கி பண்ணி கொடுத்தோம் சார். இது முடிஞ்ச ஒரு 10 நாள்ல ஒரு நல்ல ரிசல்ட். இன்கிரிமெண்ட்லாம் வந்தது சார். பிளஸ் பாயிண்ட் நிறைய இதெல்லாம் வந்தது சார். நல்ல ஒரு நேம் கிடைச்சிச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு பூஜை விஷயத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது
ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இது கண்டிப்பா இது வந்து நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணாலுமே கண்டிப்பா ஈஸியான மெத்தட். யாரும் வந்து சொன்ன உடனே யாரும் பரிகாரத்தை யாரும் செய்யாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உணவு காரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்கீங்க சார். மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் வந்து உங்க மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவசியம் இது பண்ணணும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். பாஸ்கரன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இப்பதான் கூப்பிட்டா பாஸ்கரன் சார். பிரேமாலட்சுமி மேடம். சார். எஸ் மேடம். சார் பேசிட்டீங்க சார். பேசிட்டீங்களா? ஓகே மேடம். ஓகே ராஜ் சாரி, ஃபினான்ஸ் சார். மத்தவங்களுக்கு வந்து வழிவிடணும். ஓகே थैंक यू எஸ் சார். மேடம். எஸ் மேடம். थैंक यू. थैंक यू. ராஜ் ஃபினான்ஸ். வணக்கம் சார். இப்பதான் கை தூக்குனேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கிளாஸஸ் செஷன்ஸ் அண்ட் ஆல் தட். இது நானும் ஒய்ஃபும் அட்டென்ட் பண்ண முதல் கிளாஸ் இன் யூடியூப் சாரி ஜூம்ல விச் இஸ் இந்தியாவிலேருந்து நாங்கள் அட்டென்ட் பண்ண முதல் கிளாஸ் உங்களோட தான். ஸோ இது ஒரு நல்ல வேலை. ஃபீட்பேக்லாம் பார்த்தா சில பேர் காசு எடுத்துட்டு ஒழுங்காக கற்றுக் கொடுக்கலன்னு சொல்றதுலாம் வந்துட்டு வெரி சர்ப்ரைசிங். ஸோ எங்களோட நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஸோ வாஸ் வெரி எக்ஸப்ஷனல். ஏன்னா எங்களோட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ரொம்ப லேட்டா எங்களோட லோக்கல் டைமுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அது வந்து என்ன இது நான் ஒன்று சொல்றேன் சார். ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் டு சி தமிழ்நாட்டில் வந்துட்டு பீப்புள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த வே தி ஒரு டீச்சருக்கு வந்துட்டு ஒரு குருக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது நான் வேற கண்ட்ரியில் நான் பார்த்தது இல்லை. ஸோ ஐ எம் வெரி சர்ப்ரைஸ். இது ஐ மீன் லைக் நம்ம கல்ச்சர் படி பார்த்தா இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது தான். வந்துட்டு வெரி சர்ப்ரைஸ். தேங்க்யூ சார். ஹெட்ஸ் ஆஃப் டு தேங்க்யூ சார். சார் அப்போ ஒரே மேபி அந்த அட்வான்ஸ் கிளாஸ் வில் அட்டெண்ட். ஆனா அந்த டைமிங் வந்து வைஃப் சொன்னல அது வந்து எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா அட்டெண்ட் பண்ணி வீடியோ மூலமா தான் பார்க்க முடியும். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். அந்த அட்வான்ஸ் கிளாஸஸ் எனி அதர் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம கனவு பண்றோம்ல, சில பேர் கனவு வராதுன்றாங்க. எனக்கு ஒய்ஃப் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கனவும் நம்மளோட ஜாதகம் கட்டம் ரீதியா கனெக்ஷன் எதுவும் செய்ய முடியுமா? அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம் சார். அது வந்து கனவு பலன்கள் இருக்குங்க சார். அது கண்டிப்பா அதை நான் நீங்க ரெக்வெஸ்டா கொடுக்கறதுனால அதுவும் சேர்த்து நடத்துறோம் சார். சரி சார். சரி சார். ரொம்ப நன்றி சார். ஸோ இதுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். நாங்க ரொம்ப கேள்வி கேட்டோம், நீங்க ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. அதாவது எப்பயுமே பினாங்ல இருந்து கேள்வி வரலன்னு நீ கிளாஸ் வந்து திருப்தியாவே முடியாது. எல்லா நாளுமே நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. சோ ரொம்ப நல்ல இல்ல இது ரொம்ப நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஏன்னா வந்து நீங்க உங்களுடைய ஆர்வத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கொஸ்டின் வந்து ஒரு மாணவர் கேட்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இன்டெப்தா உள்ள சப்ஜெக்டை படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சில பேர் கேள்வி கேட்காம இருக்காங்க, அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும், இல்ல புரிஞ்சு கூச்சப்படுவாங்க வெளியே கேட்கறதுக்கு. எப்பயுமே ஸ்டேஜ் ஃபியருங்கிறது இருக்கக்கூடாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்கணும். அந்த விஷயத்துல உங்க ரொம்ப பாராட்டுறேன் மேடம். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒண்ணு நீங்க சொல்லி கொடுத்த விதமும் கிளியரா என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்ப ரொம்ப ஈகரா இருக்கும் அந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்து. எனக்கு தெரியும் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கும். பட் முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரமா நீங்க ஆக்சுவலி நாங்க அட்டெண்ட் பண்ண போறோம். ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல நம்ம வந்து வீடியோ நெக்ஸ்ட் டே கூட கேட்டு இது பண்ணலாம் அப்படின்னு. சோ நாங்க வந்து ஜாயின் பண்ணலாம் தான் முடிவு பண்ணிருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் இன் a while நீங்க ஓகே. ஆனா நாங்க அந்த கிளாஸ் ஜாயின் பண்றோம். ஓகே மேம். கூடிய சீக்கிரத்துல ஷூர் மேடம் ஜாயின் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல நான் மலேசியா வர போறேன். வந்து ரொம்ப நன்றி. வாங்க ஓகே வாங்க, நாங்க வந்து மீட் பண்றோம் கண்டிப்பா. ஷூர் மேடம் கண்டிப்பா.
ஓகே சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். ஓகே, இட்ஸ் டைம் டு ஃபினிஷ் அவர் கிளாஸ். இந்த செஷன் மட்டும் தான் முடிக்கிறோம். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பும், நம்மளுடைய பந்தம், நம்மளுடைய நாலேஜ் லேர்ன் பண்ணிக்கிறது, நம்மளுடைய டிராவல் வந்து என்னைக்குமே லாங் டேர்மாக இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் படிங்க. லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் துவண்டு போகாதீங்க. வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்ட்டு. வாழ்க்கை வந்து ஒவ்வொரு தருணத்துலையும் நமக்கு பாடத்தை புகுட்டிக்கிட்டே இருக்கும். அந்த லெசன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த கர்மா கிளாஸில் படித்த விஷயத்தை வச்சே நீங்கள் நிறைய பேர் பக்குவம் ஆயிருக்கீங்கன்னு நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கோங்க. நிறைய குருமார்கள்ட்ட படிங்க. நான் இருக்கக்கூடிய வகுப்புகளும் வந்து படிங்க. நம்ம லாங் டைமாக தொடர்ந்து பயணிக்கிறதுக்காக தான் மாசத்துல ஒரு ஜூம் கிளாஸ், ஃப்ரீ ஜூம் கிளாஸ், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்காகவும் ஒரு சாட்டர்டேஸ்லேயோ ஒரு சண்டேஸ்லேயோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக அதுக்கான அறிவிப்பு வரும். அதன் மூலியமா உங்கள் எல்லாரையுமே ஒவ்வொரு மாதமும் உங்களோட வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய குரலை நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். அதுமாதிரி என்னையும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே தொடர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி இந்த தருணத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு நபரை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு 2 நபருக்கு நான் நன்றி சொல்லணும். அதில் வந்து முதல் நபர் என்னுடைய ஆர்வியர் நண்பர் முத்துப்பாண்டியா. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டியா இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் சந்திச்சிருக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான கிளாஸ் இருந்திருக்காது. அதனால அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தார் நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல்நலத்துடனும் இருந்து இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்களை இந்த உலகத்திற்கு காமிப்பதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு தூணா இருக்கார். அவருக்கு உங்க மாணவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எல்லாமே நானும் ஒரு சேர்ந்து தான் பண்ண போறோம். இது மிகப்பெரிய லெவல்ல அடுத்தடுத்த கிளாஸஸ் தான் வரும். கண்டிப்பா நீங்களும் அந்த கிளாஸ்ல வந்து படிப்பீங்க. இன்னொரு நபர் யாருன்னா என்னுடைய PA திவ்யா பாரதி அவர்கள். அதாவது நீங்க பேசுற ஒவ்வொரு காலையுமே அட்டன் பண்ணி உங்களை கிளாஸ்ல அட்மிஷன் போட்டு உங்களை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது அவங்க தான். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இத்தனை பேரோட கால்ஸ் அட்டன் பண்ணி கிளாஸ் இன்னைக்கு அட்மிஷன் போட வச்சு உங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி லிங்க் கரெக்டா அனுப்பி குரூப்ல இணைச்சது வந்து அவங்க தான். அவங்களுக்கும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது யாருன்னா நான் இல்லை, நீங்க இல்லை, பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை சிறப்பாக முடிக்கிறோம். அதாவது பிரிய மனமில்லை, பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வகுப்பிலும் நம்முடைய மாதம் ஃப்ரீ ஜூம் கிளாஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். உங்க அனைவருக்கும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வ வளம், பொருளாதார வளம் அனைத்துமே அடுத்த கிளாஸ்ல நான் பார்க்கும்போது உயர்ந்திருக்கணும். அதுக்காக நான் டெய்லியும் எல்லா வேலை இறைவன்ட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் போகக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாத்துலையும் நான் வேண்டது என்னன்னா என்னுடைய மாணவர்களுக்காகவும் என்னை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இது எல்லா வள இறைவனையும் வேண்டிக் கொண்டு எனது வகுப்பை இனிதே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கர்மா காலச்சக்கர ஜோதிடம் சிறப்பு வகுப்பு. பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. மனித வாழ்க்கையில் நடக்கும் வெற்றி தோல்விகளுக்கு பின்னால் இருக்கும் காலச்சக்கர ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டுமா? உலகியல் நிகழ்வுகளில் உள்ள கர்மா காலச்சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? இதுவரை யாரும் வெளியிடாத கர்மா காலச்சக்கர சூட்சமங்களை அறிந்து கொள்ள, வாழ்வில் நிரந்தர வெற்றி பெற கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் நடத்தும் மாபெரும் கர்மா காலச்சக்கரம் சிறப்பு ஆன்லைன் ஜூம் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பின் கால அளவு 10 நாட்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 22/7/2024 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: கர்மா என்றால் என்ன, கர்மா உருவாகும் விதம் என்பதை சிறப்பான விளக்கத்துடன் அறிந்து கொள்தல். கர்மாவின் வகைகள் என்ன, கர்மா பரிமாற்றம் என்றால் என்ன, கர்மாவை உறிஞ்சுதல் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுதல். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எந்த நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்தல். கர்மா ஜோதிடத்தின்படி
பஞ்சாங்க நுட்பங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுதல். கர்மா ஜோதிடத்தின்படி ராசி கட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுதல். கர்மா ஜோதிடத்தின்படி தசாபுத்தி கோச்சாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளுதல். மரபணு DNA ஜோதிடத்தில் 12 பாவங்களின் கர்ம பதிவை பற்றி அறிந்து கொள்ளுதல். தோஷம், சாபம், பாவம் இந்த மூன்றுக்கும் உண்டான தெளிவான வித்தியாசத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்ளுதல். பர்த் கர்மா, மணி கர்மா, சிப்லிங்ஸ் கர்மா, ஹவுஸ் கர்மா, சைல்ட் பர்த் கர்மா, மெடிக்கல் கர்மா, மேரேஜ் கர்மா, டெத் கர்மா, ஸ்பிரிச்சுவல் கர்மா, கேரியர் கர்மா, ஃப்ரெண்ட்ஸ் கர்மா என ராசி கட்டத்தில் உள்ள 12 பாவத்திற்கும் கர்மா ஜோதிடத்தின்படி துல்லியமாக பலன் எடுக்கும் முறையை அறிந்து கொள்ளுதல். காலச்சக்கரம் என்றால் என்ன? காலச்சக்கர ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளுதல். பிரபஞ்ச விதிகளை அடிப்படையாக கொண்டு இயங்கும் காலச்சக்கரத்தை எப்படி இயக்கி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுதல். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, பணம் ஈர்ப்பு, சினிமா, அரசியல், தொழில் என அனைத்திலும் வெற்றி பெற காலச்சக்கரத்தை எப்படி இயக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுதல். கர்மா காலச்சக்கர ஜோதிடத்தில் பரிகாரங்களை துல்லியமாக எப்படி எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுதல். பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கும் கர்மா காலச்சக்கர ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு புண்ணிய பலனை பெறுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் காலச்சக்கரத்தின்படி எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள், நிறுவனர் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம், பெங்களூர், ஓசூர் அண்ட் நாமக்கல். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.